இது ஒரு சிறப்பான நாள். நமது வாசகர் வட்டத்தின் 25வது நிகழ்வு, வெள்ளி விழா நிகழ்வு. இந்த 25வது நிகழ்விற்கு முழு காரணமும் நீங்கள் தான், உங்களோட ஆதரவு தான். இதை வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா, இது யாரோ 2-3 பேரோட விருப்பம். இதை செய்யலாம், இதை நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு. அந்த 2-3 பேரோட விருப்பத்தை நீங்கள் உங்களோட பொன்னான நேரம், அதுவும் வார இறுதி, அந்த நாட்களில் ஒரு நாளும் தவற விடாமல் வர்றவங்களாம் நிறைய பேர் இருக்கீங்க. உங்களோட ஆதரவு தான் இந்த வாசகர் வட்டத்தோட வளர்ச்சிக்கு காரணம். இன்னைக்கு நம்ம 25வது நிகழ்வுக்கு வந்திருக்கோம். இந்த 25வது நிகழ்வு 250வது நிகழ்வாக ஒரு நாள் நடக்கும். அதுக்கும் உங்களோட ஆசீர்வாதங்கள் தான் காரணமாக இருக்கும். அப்படின்ற உங்களுக்கு நன்றி சொல்றதுக்கு நான் ஒரு குறிப்பிட்ட பர்சன் கிடையாது. உங்களோட எல்லாரோட சார்புலையும் உங்க எல்லாருக்கும் நன்றியை சொல்றேன். ஏன்னா இந்த வாசகர் வட்டம்ன்றது நீங்களும் சேர்ந்தது தான். ஸோ தனி மனுஷனா ஒருத்தர் இதுக்கு நன்றி சொல்ல முடியாது. இந்த வாசகர் வட்ட உறுப்பினர்களின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் இதயம் கலந்த நன்றிகள். இன்னைக்கு நிகழ்வுல பார்த்தோம்னா ஒரு நல்ல காம்பினேஷன் நடந்திருக்கு. வாசகர் வட்ட 25வது நிகழ்வு அண்ட் நாம பல்வேறு பெயர்களில் சொல்லப்படுற காதலர் தினம், அன்பை வெளிப்படுத்தும் நாள், வேலண்டைன்ஸ் டே, எதை வேணாலும் இருக்கலாம். இந்த நாள், இந்த நிகழ்வுல இது ரெண்டும் சேர்ந்து இன்னைக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். நாம இந்த வாசகர் வட்டம் நாம என்ன பண்றோம் அப்படின்னா, புத்தகங்களை வாசிக்கிறோம். அதுல இருந்து நாம சில விஷயங்களை கத்துக்கிறோம். வாசிப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, வாசிப்பு நம்ம இதயத்துக்கு மிக நெருக்கமான ஒரு கிரிட்டிக் அப்படின்னா புக்கு தான். எப்படின்னா, நம்ம வீட்டில் கூட சொல்லியிருப்போம் இல்லைங்களா, நம்ம குழந்தைங்க கிட்ட நீ சொல்லு, ஆனா நான் கேட்குறேன், நான் எனக்கு பிடிச்ச மாதிரி நீ சொல்லு, நான் தப்பு செஞ்சேன்னா உன் வழியில சொல்லாத, எனக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதை நாமளும் நம்ம வீட்டில் சொல்லியிருப்போம். இதை நீ இப்படி சொல்லியிருக்க இல்லை, வேற மாதிரி சொல்லியிருக்கலாம் இல்லைன்னு சொல்லுவோம். அந்த வேற மாதிரி என்ன அப்படின்றது நமக்கு தெரியாது. இன்னைக்கு நம்ம குழந்தைங்களும் நம்ம கிட்ட அதை சொல்றாங்க. நமக்கு நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னா அப்பவும் நமக்கு என்னன்னு தெரியல. நம்ம குழந்தைங்க அதை கேட்கும்போது அதுவும் நமக்கு தெரியல என்ன வேற மாதிரி அப்படின்னா. வேற மாதிரினா எப்படி அப்படின்னா, அந்த வேற மாதிரி எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களை குற்றம் சொல்றது எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களை நல்லா அணைச்சு, நீ பாரு இப்படி பண்ணின்னு இருக்க அப்படின்னு உங்க இதயத்துக்கு நெருக்கமா சொல்லும். அதையே நீங்க நல்லது பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்க தோல்ல தட்டி நீ நல்லது பண்ணிருக்கீங்கன்னு உங்களை பெருமைப்பட வைக்கும். எது அப்படின்னா புத்தகங்கள் தான். நீங்க வாசிக்கும் போது அந்த வாசிப்பு உங்களை அதுக்குள்ள எடுத்துன்னு போயிட்டு, நீங்க அந்த கதாபாத்திரம் செய்யற தவறுகளை நீங்க செய்யறீங்களா, அப்படி நீங்க செஞ்சு நிக்கீங்களா, நீங்க உங்களை வெக்கப்பட வைக்கும். ஆனா உங்களை அதை காயப்படுத்தாது. அப்ப வாசிப்பு எப்பவுமே மனிதனை பண்படுத்துறதுக்கு பெரிய உதவியா இருந்திருக்கு. அப்ப நாம அந்த முயற்சியை நம்ம எடுக்கிறோம். இது நமக்கானது. நம்ம இதுல ஆர்வம் இருக்க, வாசிப்புல ஆர்வம் இருக்க, இல்ல வாசிக்கணும்னு ஆர்வப்படுற, இல்ல வாசிப்புனே தெரியாது ஆனா வாசிக்க விரும்புறேன்னு சொல்றவங்களுக்காக இதை நம்ம பண்றோம். அப்ப இதை தாண்டி நம்ம இந்த சமூகத்துக்கு என்ன பண்றோம்? வாசிப்பு புக்கை பத்தி பேசுறோம். சமூகத்துக்கு என்ன பண்றோம்னா, அப்பப்ப இந்த சமூகத்துல நாம ஒரு அங்கம், நமக்கு பெரிய பாதிப்பு இருக்க விஷயங்களை எடுத்து நம்ம பேசுறோம். சில நேரங்கள்ல நம்ம பேசியிருப்போம். நண்பர்களை நம்ம எப்படி விலகி நிற்கிறோம், உண்மையான நண்பர்களா இருக்கிறோமா அப்படின்னு பேசியிருக்கோம். ஆண் பெண் உரிமைகளை பத்தி பேசியிருக்கோம். இது எல்லாமே நம்மள அறியாம நமக்குள்ள ஏதாவது அறியாம இருந்தா கூட அது வெளியில போகணும். இந்த வீடியோக்களை பார்க்குற மற்ற வராத நபர்களுக்கு அது உதவியா இருக்கணும்ன்ற ஒரு முயற்சி தான். இன்னைக்கும் அந்த மாதிரி நம்ம 25வது நிகழ்வுல நம்ம ஏதாவது சமூகத்துக்கு சொல்லி ஆகணும். அதுல நாம தான் உட்பட்டிருப்போம். அப்ப நமக்கான கருத்து ஆனா சமூகத்துக்கான கருத்தா இருக்கும். அப்ப அது என்ன அப்படின்னா, இன்றைய நிகழ்வு என்னது, இன்றைய நாள் அப்படின்றது பிப்ரவரி 14 நம்ம காதலர் தினமா கொண்டாடுறோம். காதலர் தினம் அப்படின்றத நம்ம சுருக்கிக்க வேணும். ஒரு அன்பை வெளிப்படுத்தும் நாள்னு வச்சுப்போம், இல்ல நேசிக்கிற நாள் அப்படின்னு வச்சுப்போம். நேசிக்கிற நாள் அப்படின்னா என்ன, கை கழுவும் நாள் அப்படின்னா அன்னைக்கு கை கழுவுவோம். அன்னைக்கு மட்டும்தான் கை கழுவணுமா? கை கழுவணும், ஆனா அதை உணர்த்துறதுக்காக டே நீ டெய்லி கை கழுவணும், அதை இன்னிலிருந்து ஸ்டார்ட் பண்ணு அப்படின்றத ஒரு ஸ்டார்ட் பண்ற ஒரு டேவா தான் அதை வச்சிருக்கோம். அந்த மாதிரி இந்த பிப்ரவரி 14 அன்னைக்கு நாம மனைவிக்கு அன்பு செலுத்துறது, கணவருக்கு அன்பு செலுத்துறது, அம்மாவுக்கு அன்பு செலுத்துறது அப்படின்றத தாண்டி வருஷம் முழுக்க எப்பெல்லாம் நேரம் கிடைக்குமோ அப்பெல்லாம் நம்ம அன்பு செலுத்தி தான் ஆகணும். அப்போ
இன்னைக்கு இந்த நாள்ல நான் சில நம்ம படிச்ச நம்ம பாதிச்ச விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். முதல்ல என்ன அப்படின்னா, நேசிப்பு அப்படின்றத ரஷ்ய ஒரு தவிர்க்க முடியாத எழுத்தாளர் தஸ்தோயோஸ்கி அவரோட பார்வையில நேசிக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னா, காதலிப்பது என்றால் நேசிப்பது என்று அர்த்தம் அல்ல. காதலிப்பது என்றால் நேசிப்பது என்று அர்த்தம் அல்ல. நீங்கள் ஒருவரை வெறுக்கும் போது கூட அவரை காதலிக்க முடியும். சோ நீங்க காதலிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சவங்களை மட்டும்தான் நீங்க காதலிக்க முடியும் அப்படின்றது கிடையவே கிடையாது. உங்களுக்கு பிடிக்காத எதிரியை கூட நீங்க நேசிக்க முடியும். வரலாறுல இதுல நிறைய இடத்துல வந்திருக்கு. இததான் அண்ணா அப்பவே சொல்லியிருப்பாரு, மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு. நாம எதிரியை கூட நாம நேசிக்க முடியும். என்ன அப்படின்னா, எதிரின்றது ஏதோ ஒரு ஆஸ்பெக்ட்ல அவரு உங்களுக்கு எதிரி, ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க 2 பேரும் முரண்பட்டுட்டீங்க. அந்த முரண்பட்டவரை நீங்க வெறுக்கணும்னு அவசியம் கிடையாது. அவர்கிட்ட நீங்க விரும்புற நிறைய விஷயங்கள் இருக்கும். அந்த நிறைய விஷயங்களை வச்சு நீங்க நேசிக்கணும். அப்ப எதிரியை கூட நேசிக்கணும். நேசிப்புன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்ன்றதா இதுல சொல்ல வர்றாரு. ஏன் நேசிக்கணும்? எதுக்கு ஒருத்தரை நேசிக்கணும்? நாம நேசிக்கின்றது அவ்வளவு முக்கியமா? இந்த சமூகம் அப்படிதானா அப்படின்னா அதை விட நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னா, நாம அடிப்படையா நம்மளோட எல்லா தேடுதலுக்கு பின்னாடி பாருங்க, நீங்க யாரோ ஒருத்தரோட இதயத்தை வெல்வதற்கு முயற்சி பண்ணுவீங்க. அது ஒரு அரசியல் தலைவராகட்டும், சினிமா நடிகராகட்டும், புத்தக எழுத்தாளராகட்டும், எந்த ஒரு விஷயங்களை இன்னைக்கு நான் பேசினுக்க நான் கூட என்னவா இருக்குன்னா, நான் பேசி முடிச்சதும் இதுல யாராவது 2 பேர் என்கிட்ட வந்து நல்லா பேசணும்னு சொன்னா எனக்கு சந்தோஷமாயிட்டு இல்லையா? இதயத்தை நான் வெளில பாக்குறேன். நாம நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா, இன்னைக்கு எதுக்கு ட்ரெஸ் பண்ணிருக்கோம்னா, பாக்குறவங்க நம்மளை பார்த்து நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்கேன்னு சொன்னா நமக்கு சந்தோஷம். சோ நாம எப்பவுமே அடுத்தவர்களோட இதயத்தை வெளில பாக்குறோம். அப்ப நீங்க நம்ம எதை செஞ்சாலும் சம்பாதிக்கிறோம், கார் வாங்குறோம், வீடு வாங்குறோம், எதை வேணாலும் செய்யறோம். அதை செய்வதற்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, we want to impress other people. அடுத்தவர்களை நாம வந்து ஆச்சரியப்படுத்த விரும்புறோம். அவங்க நம்மளை பார்த்து ஆச்சரியப்படணும். அதுனா என்னன்னா, நல்ல விஷயங்களை பத்தி தான் ஆச்சரியப்பட இருக்கும். ஸோ எப்பவுமே நம்ம அடுத்தவர்கள் இதயத்தை தான் வெளில பார்க்கிறோம். அப்ப இந்த நேசிப்புன்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இந்த நேசிப்புல நாம என்ன பண்றோம்? உறவுகளை எப்படியோ நமக்குள்ள இன்ஸ்டிங்க்ட்ல எடுத்துன்னு வந்துடுறோம். ஆனா அந்த உறவுகளோட நமக்கு எப்படி வந்து தொடர்ந்து பயணம் பண்றோம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. தொடர்ந்து நான் ஆல்ரெடி ஒரு தடவை நான் உறவுகளை பத்தி தான் பேசினேன். திரும்பவும் இதை நான் பேசுறதுக்கு காரணம் இதுதான். நம்ம வாழ்க்கையே ஒருத்தர் விரும்புறதுல தான் இருக்குது, வெறுக்கிறதுலே இருக்காது. நாம ஒருத்தர் விரும்புறது எவ்வளவு முக்கியம் அப்படின்றது தான். அப்ப நம்ம உறவுகளை வெல்லும் போது ஏன் ஒருத்தர் நேசிக்கணும், ஏன் அன்பு காட்டணும், இது எல்லாத்துக்குமே ஒரு சராசரியான மனுஷங்களே நமக்கு பதில் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மனுஷபுத்திரனோட ஒரு சின்ன கவிதை, 4 வரி கவிதை. இப்பெல்லாம் வந்து கவிஞர்கள் அப்படின்றது அப்படியே சரசரம்லாம் எழுதுறது இல்லை. 2 வரி 3 வரியில நம்மளை புலேர்னு ஒரு ஆரம்பிச்சுட்டு போயினே இருப்பாங்க. மனுஷபுத்திரனோட ஒரு கவிதை எனக்கு சொல்லுச்சு, நீ ஏன் மற்றவங்களை நேசிக்கணும், ஏன் ஒருத்தர்கிட்ட அன்பு காட்டணும், ஏன் வெறுக்கவே கூடாது, அன்புதான் காட்டணுமா? என்கிட்ட ஒருத்தர் வந்து பேசுறாரு, அப்ப நான் அவர்கிட்ட அன்பாதான் இருக்கணுமா அப்படின்னா, அந்த உங்ககிட்ட வந்து அன்பு எதிர்பார்க்கிறாருல அந்த மனுஷனோட பார்வையே சொல்றாரு. பேசத் தொடங்குகிறவர்கள் எல்லாரிடமும் துயரத்தை முறையிடும் பழக்கம் எப்படி வந்தது என்று தெரியவில்லை. என்கிட்ட பேசுற எல்லார்கிட்டையும் என் மனசுல இருக்க பிரச்சனைகளை நான் பேசுறேன், எனக்கு இருக்க ப்ராப்ளங்களை பேசுறேன். இது என்ன பழக்கம், இது எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியல. நம்ம ஆப்வியஸா நம்ம பண்றோம் இல்லையா? நான் அழகு பார்த்தோன்னா எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், அழகு கிட்ட சொல்லுவேன். இப்படி நம்ம எல்லார்கிட்டையும் நம்ம பேசுற எல்லார்கிட்டையும் நம்ம பிரச்சனைகளை முறையிடுறோம். இது தவறானதா அப்படின்னா, அந்த பாதிக்கப்பட்டவனோட பார்வை என்னவா இருக்குன்னா, தொடுகிற 100 கரங்களில் மீட்பரின் கரம் எது என்று எனக்கு தெரியவில்லை. தொடுகிற 100 கரங்களில் நான் சொல்றேன் இல்லையா, 100 பேரு, அந்த 100 பேர்ல யாரோ ஒருத்தர் என்னோட மீட்பரா இருக்க மாட்டாரான்ற நம்பிக்கையில அவர் சொல்றார். அப்ப இந்த இடத்துல பாருங்க, ஒரு பிரச்சனையை உங்ககிட்ட ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னா அவர் சும்மா புலம்பல. அந்த பிரச்சனையை தீர்க்கிற சக்தி உங்ககிட்ட இருக்கலாம், அவரோட மீட்பர் நீங்களா இருக்கலான்ற ஒரு நம்பிக்கையில சொல்றாரு. அந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட அவர் சொல்ல போறது இல்லை, அவர் 100 பேர்கிட்ட சொல்லுவார். என்ன நம்பிக்கை அப்படின்னா, 100 பேர்ல யாராவது ஒருத்தர் என்னோட மீட்பரா இருக்க மாட்டாரா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான். அப்ப இந்த இடத்துல நேசிப்பு எவ்வளவு முக்கியம்னு பாருங்க. அவன் தேடுறான், மனுஷங்கிட்ட கடவுளை தேடுறான். இவன் என் பிரச்சனைகளை தீர்க்கிற ஒரு ஆளா இருக்க மாட்டானா அப்படின்னு அவன் தேடுறான். அப்ப நம்ம கிட்ட ஒருத்தர் வரார் அப்படின்னா, நீங்க அவருக்கு கொடுக்க வேண்டிய அன்பு ரொம்ப முக்கியமானது.
இந்த நாள்ல இதை நான் பேசுறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். நம்ம கிட்ட வர்றவங்க கிட்ட அன்பை கொடுத்தே ஆகணும். ஏன்னா அவன் கடவுளை தேடுறான். அவங்ககிட்ட சும்மா வந்து புலம்புல பிரச்சனைகளை சொல்றான் அப்படின்னா அந்த பிரச்சனையை தீக்கிற கடவுளா நீ இருப்ப அப்படின்னு சொல்றான். இப்ப இந்த இடத்துல நேசிக்கிறது ரொம்ப முக்கியமாயிடுச்சு. ஓகே, எப்படி நேசிக்கிறோம் அப்படின்னா இன்னொரு பதிவு நான் படிச்சேன். என்ன அப்படின்னா, உறவுகள் நமக்கு ஒருத்தரை இதயத்தை வெல்றது ரொம்ப ஈஸியா இருக்கு. வாங்க, ஷேர் மட்டும் இதோ இருக்கு. நமக்கு நமக்கு எப்பயுமே வந்து ஒரு விஷயம் பிரச்சனையா இருந்ததில்லை. நாம யாரையாவது ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணியாச்சுன்னா அவங்கள ஜெயிச்சிடறோம். அதுல எந்த பிரச்சனையும் யாருக்குமே கிடையாது. நான் இன்னைக்கு ஒருத்தரோட நட்பாகணும்னு முடிவு பண்ணியாச்சுன்னா என்னென்ன விஷயங்களை செய்து அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணி நான் நட்பாக முடியுமோ அப்படி நட்பாயிடுறேன். எனக்கு பிடிச்ச விஷயங்களை, எனக்கு பிடிச்ச மனிதர்களை நான் ஈஸியா ஜெயிச்சிடுறேன். அதுல யாருக்குமே பிரச்சனை கிடையாது. எல்லாருமே அப்படிதான் பண்றோம். இதுல வந்து யாருக்குமே சிக்கலே கிடையாது. இதை நம்ம பள்ளி பருவத்துல இருந்து ஆரம்பிக்குது. ஒரு பெண்ணை நம்ம விரும்பினா அந்த பெண்ணை வந்து நம்ம எப்படி ஜெயிக்கிறதுன்றதுக்கு எவ்வளவு மெனக்கடுறோம் அப்படின்ற பசங்க பார்வையில இருந்து இது தெரியும், பொண்ணுங்களோட பார்வையில இருந்து நமக்கு தெரியும். ஒரு இதயத்தை ஜெயிக்கிறதுக்கு நமக்கா வழி தெரியாது. அப்ப பிரச்சனை இங்க யாருக்குமே ஜெயிக்கிறதுல பிரச்சனை கிடையாது. ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த ஜெயிச்ச பொருளை நம்ம எப்படி வச்சுக்கிறோம், அதை தொடர்ந்து எடுத்துன்னு போறோமா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள வரும்போது நாம எப்படி உறவுகளை வச்சுக்கணும். நான் சாதாரணமா பாக்குறேன், பெரும்பாலான இடங்கள்ல பரவி இருக்க ஒரு பெரிய பிரச்சனை, நான் உட்பட இங்க இருக்க எல்லாருமே, ஒருவேளை நீங்க ஒத்துக்கொண்டால் என் குடும்பம், உங்க குடும்பம், எல்லார் குடும்பத்துல நீக்கமர நிறைஞ்சிருக்கிற ஒரு பிரச்சனை இதுதான். நம்ம கிட்ட கிடைச்ச நட்பையோ உறவுகளையோ நம்ம எப்படி எடுத்துன்னு போறோம் அப்படின்னு ஒரு விஷயம் பிரச்சனையா இருக்கு. அது ஒரு பதிவு படிச்சேன். மனிதர்கள் எப்பயுமே உறவுல எப்படி இருக்காங்க அப்படின்னா, ஒரு தச்சனை போல இருக்காங்க. ஒரு உளியேந்திய தச்சனை போல இருக்கிறார்கள். என்ன உளியேந்திய தச்சன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நீங்க அவர்கிட்ட ஒரு பலகையை கொடுங்க, ஒரு மரத்தை கொடுங்க, ஒரு முழு மரத்தையே கூட கொடுங்களேன். அவர் என்ன பண்ணுவார், அதை அழகா வெட்டி அந்த மரம் எதுக்கு உபயோகப்படுமோ அந்த உபயோகப்படுற விஷயமா அறுத்து செதுக்கி என்னென்னலாம் அதை செய்யணுமோ செஞ்சு நமக்கு பயனுள்ள ஒரு மேசையாவோ நாற்காலியாவோ ஏதோ ஒரு பொருளா நமக்கு உருவாக்கி கொடுத்துருவார். இதுதான் ஒரு தச்சனோட செயல். உறவுல ஒரு தச்சனா இருக்கவே கூடாது. நம்ம நட்பை நாம எப்படி பாக்குறோம், ஒரு மரமா பாக்குறோம். அந்த மரத்தை நாம இஷ்டத்துக்கு எனக்கு இந்த மரம் நாற்காலியாக வேணும் அப்படின்னா நாற்காலியா செதுக்குறோம். அந்த மரத்துக்கு என்ன குணம், அது என்ன வடிவில் இருக்கு, அதெல்லாம் தேவையில்லை. எனக்கு இது சதுரமா இருக்கணும், சதுரமா செதுக்குறோம். இது வட்டமா இருக்கணும், வட்டமா செதுக்குறோம். உறவுகள்லையும் நாம ஜெயிக்கிற மனிதர்கள் அதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா, நமக்கு என்ன தேவை, எனக்கு என்ன பிடிக்கும். எனக்கு கோபமா இருக்கும்போது என்கிட்ட நீ பேசக்கூடாது, நான் தூங்கும் போது என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நான் காலையில் எழுந்திருக்கும் போது எனக்கு காஃபி கொடுத்துருக்கணும், எனக்கு இதை நீ உடுத்தக்கூடாது, இதை நீ இப்படி பேசக்கூடாது, இவங்க கிட்ட நீ இப்படி பேசணும், நான் பேசும்போது நீ இப்படிதான் பேசணும் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறையும் நம்ம கிட்ட ஜெயிச்சு வந்த மனிதர்களை நம்ம தச்சரலை போல செதுக்க பார்க்கிறோம். செதுக்க பார்க்கும்போது அது மரமா இருந்தா அமைதியாயிடும். மனிதர்கள் இல்லையா, அவங்க உடைபட்டு போகிறார்கள். அவங்க வந்து நம்மளை விரும்பி வராங்க. வந்தவங்க யார் அப்படின்னா, நீங்க உங்களை வந்து மீட் பண்ணணும்னு நினைச்சுதான் உங்ககிட்ட நட்பாகிறாங்க. இப்ப நீங்க அவங்கள நொறுக்கிறோம், உடைக்கிறோம். அப்ப அவங்க இந்த உறவுகள் உடைஞ்சு போகுது. அப்ப எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு நல்ல உறவுக்கு ஒரு தோட்டக்காரனை போல இருக்கணும் அப்படின்றான். இந்த தோட்டக்காரன் என்ன பண்ணுவான், ஒண்ணுமே பண்ண மாட்டான். அது என்ன செடி, அந்த செடியை தண்ணி விட்டு உரமிட்டு அதை பாதுகாக்கிறது, எதிரிகளை கிட்ட இருந்து காப்பாத்துறது, இதை தாண்டி வேற எதுவும் அவன் செய்ய போறது கிடையாது. அது ஒரு நாள் பூக்கும் போது அந்த மலரை பார்த்து சந்தோஷப்படுறான். என்னைக்காவது அந்த தோட்டக்கார ஒரு ரோஜா செடி கிட்ட போயிட்டு இன்னைக்கு நீ மல்லிகைப்பூ தான் பூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி சொல்லுவானா, எதிர்பார்ப்பானா? எதிர்பார்க்கவே மாட்டான். அந்த செடியில என்ன பூ பூக்குமோ அந்த பூ தான் அந்த செடியோட குணம், அதை ஏத்துக்கிறான். ஒரு நாளும் அவனுக்கு அந்த செடியிடம் கோபம் வந்ததே கிடையாது. ஒரு நாளும் அவன் செடியை பாதுகாப்பதை நிறுத்தியதே இல்லை, தண்ணீர் பாய்ச்சதை நிறுத்தியதே இல்லை. அப்போ உறவுல நாம எப்படி இருக்கணும் அப்படின்னா,
நாம ஒரு தோட்டக்காரனா தான் இருக்கணும். என்னிடம் வந்த ஒரு நண்பன், என்னிடம் அந்த உறவு, அது எப்படி இருக்கோ அதை அப்படியே ஏத்துக்கணும். அதுக்கு பதிலா நாம எனக்கு பிடிச்ச மாதிரி அந்த உறவை நான் செதுக்க பார்க்கும்போது அந்த உறவுல சிக்கல்கள் உருவாகுது. அப்போ நாம இதுல அடப்பட்டு போகக்கூடாது அப்படின்ற இதை நான் என் குடும்பத்திலே பாக்குறேன். நான் பொதுப்பையா மத்தவங்களை பத்தி கூட பேச விரும்பல, என் குடும்பத்திலே பாக்குறேன். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இல்லையா, என்னோட குடும்பம் ரொம்ப பெருசு அப்படின்னா இந்த உலகத்துல இருக்க ஒரு அனுபவத்துக்கும் என் குடும்பத்துல இருந்து நான் எடுக்கலாம். வீட்டுக்கு வர்ற மருமக, இந்த வீட்டுக்குன்னு ஒரு ரூல் இருக்கு, அந்த ரூல் நீ ஃபாலோ பண்ண, அந்த ரூல் எந்த புக்ல இருக்கு அப்படின்ற கேள்விக்கு பதில் எனக்கு கிடைக்கவே மாட்டேது. அப்ப வந்திருக்கிறது ஒரு உயிருள்ள ஒரு ஜீவன் இல்லையா, அதை பதப்படுத்துறது நம்மளோட பண்பு. செதுக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது தான் அந்த உறவு சிக்கலாக போகுது. அப்போ நாம எப்பவுமே உறவுல நட்புல நாம ஒரு தோட்டக்காரனை போல இருக்கணும், ஒரு தச்சனை போல இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு பதிவு வந்து என்னை ரொம்ப பாதிச்சது. இந்த பாதிப்பை தாண்டி நமக்கு நண்பர்களா உறவுகளா நமக்கு சில விஷயங்கள் நடக்கும்போது அவர் ரொம்ப சின்ன உதவியா கூட இருந்திருக்கலாம், அவங்க நம்ம வாழ்க்கையில செஞ்ச உதவி. திருக்குறள் திருவள்ளுவர் சொன்னதுதான், காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் ஞான பெரிது. நமக்கு இந்த உலகத்துல ஒரு தேவையான நேரத்துல செய்த உதவி ரொம்ப சின்ன உதவியா இருந்தா கூட அந்த உதவி இந்த உலகத்தை விட மிக பெரியது. அந்த உதவியை நாம் அப்படிதான் பார்க்கணும். அந்த உதவிக்கு நம்ம வேல்யூ வந்து இந்த உலகத்தை விட பெரிய வேல்யூ, அதுதான் நியாயம். நான் வந்து அந்த நேரத்துல எனக்கு என்ன, நான் வந்து ஒரு டெசர்ட்ல நின்று இருந்தேன், கார்ல கேஸ் இல்லாம 1 லிட்டர் கேஸ் தான் கொடுத்தான், அதை போட்டு நான் வந்துட்டேன். ஆனா கொடுத்தது நான் 1 லிட்டர் தானே கொடுத்தான், பெட்ரோல் கிணறு எழுதி வச்சான். இது எவ்வளவு ஒரு அபத்தமான கேள்வி. அந்த 1 லிட்டர் இல்லைன்னா முடிஞ்சிருக்கு இல்லையா. அப்ப அந்த இடத்துல அது இந்த உலகத்தை விட மிக பெரிய விஷயம் அந்த உதவி. அதை தாண்டி திருக்குறள்ல எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்கும். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகருக்கு. இந்த உலகத்துல இருக்க இழி செயல்கள் நீ எதை வேணாலும் செய், அந்த பாவத்துல இருந்து வெளியே வந்துட முடியும். ஆனா உனக்கு ஒரு நன்றி, ஒரு உதவி செஞ்சிருக்காங்க இல்லையா, அந்த உதவி செய்த விஷயத்தை நீ மறந்த, அந்த செய் நன்றியை மறந்த அப்படின்னா உனக்கு அந்த மன்னிப்பே கிடையாது. நீ செய்த அந்த கொடுங்கோல செயல்ல இருந்து உனக்கு மன்னிப்பே கிடையாது அப்படின்றாங்க. அப்ப இது எல்லாமே நம்ம உள்நிறுத்தி நமக்கு உங்களுக்கு 3 காரணங்களை சொல்லியிருக்கேன். உன்கிட்ட நட்பு தேடி வர்ற ஒருத்தர் உன்னை மீட்பரா பாக்குறார். தொடுகின்ற 100 கரங்களில் எது மீட்பரின் கரம் என்று எனக்கு தெரியவில்லை, அதனால நான் எல்லார்கிட்டையும் போறேன். 2வது, அப்படி உன்கிட்ட வந்த ஒருத்தனை, உன்னை மீட்பரா பாக்குற ஒருத்தனை நீ ஒரு தச்சனை போல அவனை ஹேண்டில் பண்ணாத, ஒரு தோட்டக்காரனை போல ஹேண்டில் பண்ணு. இது ரெண்டுமே நமக்கு புரியல, எனக்கு புரியல அப்படின்னா 3வதா பயம். எது பயமுறுத்துறது அப்படின்னா திருக்குறள்ல திருவள்ளுவர் சொல்லியிருக்க எல்லா ஒரு விஷயத்தையும் நாம கண்கூட பாக்குறோம், அதுல சொல்லியிருக்க ஒரு விஷயமும் தப்பா இல்லை. அப்ப அவர் சொல்ற இந்த 2 திருக்குறள், தம்பி உனக்கு சின்ன உதவியை தான் அவங்க செஞ்சிருந்தா கூட அந்த நன்றியை மறந்துடாது. ஏன் நான் மறப்பேன் அப்படின்னா, அப்ப அடுத்து வா, நன்றியை மறந்தீங்கன்னா கொடுமையான பழிக்கு நீ ஆளாகிற, அந்த பழிக்கு பாப விமோசனமே கிடையாது அப்படின்னு சொல்றாரு திருக்குறள். இந்த காதலர் தின நாட்கள்ல நம்ம இவங்க தான் நேசிக்கணும் அப்படி கிடையாது, நட்பு தான். நான் அவர் தஸ்தோவிக்கு சொன்னதுதான், உன் எதிரியை கூட நீ நேசிக்க முடியும். அப்ப இந்த உலகத்துல இருக்க நம்ம இதயத்துக்கு நெருக்கமான அனைவரையும் நாம நேசிக்கணும், அன்பா வழி நடத்தணும் அப்படின்ற ஒரு சின்ன வேண்டுகோள் உங்க எல்லார்கிட்டையும். இது என்னோட கருத்து அப்படின்றத விட வாசகர் வட்டத்தோட கருத்து இந்த இந்த நாள்ல நம்ம சொல்லணும், இது சமூகத்துக்கு போய் சேரணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னு வச்சுக்கோங்களேன். சில நேரங்கள்ல நம்மள அறியாம நம்ம தப்பு பண்ணுவோம். நம்ம வாழ்க்கையில ஒரு பொருள் கிடைக்கிற வரைக்கும் அதை நமக்கு கஷ்டப்படுவோம், அந்த பொருள் கிடைச்சதுக்கு அப்புறம் அதை நம்ம எப்போ உதாசீனப்படுத்துவோம் அப்படின்றதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. அதனால இந்த ஒரு விஷயத்த நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இந்த காதலர் தினத்துக்கு நிகழ்வுக்கு நாம வருவோம். இந்த நிகழ்வுக்கு மிக பொருத்தமா யார் இருப்பாங்க அப்படின்னு நான் யோசிக்கும் போது 2 பேரா நம்ம எடுக்கலாம் அப்படின்றது சமீப காலத்துல நம்ம எல்லாரோட எதிர்பார்ப்பாகவும் இருந்தது. ஒருத்தர் சொல்ற ஒரே கதை, சின்ன கதை அப்படின்னா 2 கதை சொல்லுங்க நல்லா இருக்கும் அப்படின்னும் போது ஒரு 2 பேர் ராம ரம்யா வந்தாங்க, அவங்க 2 பேர் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த இந்த காதலர் தினத்துல ஒரு ஒரு நான் படிச்ச கவிதைகள் எதுவுமே பெரிய பெரிய கவிஞர்கள் எழுதுறது கிடையாது, சாதாரணமான சாமானியமான மனிதர்கள் எழுதுற கவிதைகள் தான். அதுல ஒரு கவிதையை அவங்களுக்கு
அர்ப்பணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அவங்கள இது அறிமுகப்படுத்துற ஒரு விஷயமா கூட எடுத்துக்கலாம். இது வந்து கிண்டல் பண்ற கவிதை கிடையாது. ஒரு உண்மையிலே இது கிண்டல் பண்ற கவிதை கிடையாது. உண்மையா உண்மையா நேசிக்கிற 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 2 பேரு. இதை நான் ராம் ரம்யா அப்படின்றத விட நீங்க உங்களோட எல்லாரோட வாழ்க்கையில இதை பொருத்தி பார்க்கலாம். அக்கா சாரோட வாழ்க்கையிலையும் பொருத்தி பார்க்கலாம். என்னன்னா, இது உண்மையான காதல். ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்க மரியாதை, ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்க அன்பு, அதை வெளிப்படுத்துறாங்க. இம் என்பதை தாண்டி எதுவுமே உரைத்ததில்லை உன்னிடம். என்பதை தாண்டி எதுவுமே உரைத்ததில்லை உன்னிடம். ஆமான்னு சொல்றதை தவிர நான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை வேற பேசுனதே கிடையாது. நீ கேட்டதுக்கெல்லாம் ஆம், அதுதான். இது நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. இதை நம்ம வாங்கிக்கலாமா? வாங்கிக்கலாம். அடுத்து, என்பதை தாண்டி எதுவும் பிடிபடுவதில்லை என்னிடத்தில். நீ என்னை போட்டு போட்டு வாங்குவ, வேற ஏதாவது கருத்து இருக்கான்னு செக் பண்ண பார்ப்ப. எந்த நேரத்திலையும் ஆமாம் என்பதை தாண்டி உனக்கு எதுவுமே கிடைச்சது கிடையாது. நீ என்ன என்கிட்ட எது கேட்டாலும் என்னோட பதில் ஆமாம், கரெக்டு தான், நீ சொல்றதுதான் சரி அப்படின்னு தான் நாம சொல்றோம். அதை நம்ம எப்படி சொல்றோம்? இது நல்லா இருக்கா? இந்த பெயிண்ட் அடிச்சிடுவோமா? அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, நீ என்கிட்ட வித்தியாசமான முயற்சிகளை எடுக்கிற, அப்ப நான் ஏதாவது சொல்றேன்னா திரும்பவும் என்பதை தாண்டி எதுவும் பிடிபடுவதில்லை என்னிடத்தில். நீ என்ன ட்ரை பண்ணாலும் என்கிட்ட எதுவுமே கிடைக்காது உண்மை தாண்டி. ஆயினும் எப்படி ஒவ்வொரு இம்மிற்கும் ஒரு அர்த்தம் கொள்கிறாய். நான் தான் சொல்றேன், என்கிட்ட நீ என்ன போட்டு வாங்கினாலும் இம்மை தவிர எதுவும் வர்றதில்ல. ஆனா நான் சொன்ன இம்மிலேயே 1000 அர்த்தம் எப்படி வருது? எல்லா டைமும் இம்முனா சரிதானே அர்த்தம். என்ன நீ இம்முன்ற, அப்ப உனக்கு பிடிக்கலையா? அனுபவிச்சிருக்கோமா? அப்ப இது காதலோட ஒரு அற்புதமான, நேசிப்போட அற்புதமான வெளிப்பாடு. பாரு, நீ எதை கேட்டாலும் தான் சொல்ற, ஆனாலும் அந்த இம்முலே 1008 காரணம் கண்டுபிடிக்கிற பாரு அப்படின்ற. இது என்னதுன்னா ஒரு புலம்பல் கிடையாது, காதலின் உச்சபட்ச வெளிப்பாடு. ஒருத்தரை நேசிக்கிறோம் இல்லையா, அந்த நேசிப்பின் உச்சபட்ச இதுதான். நான் உனக்கு எல்லாமே செய்வேன், அப்போ கூட என்கிட்ட குறை கண்டுபிடிக்கிற பாரு அப்படி அப்படி. அப்ப என்னன்னா, அந்த குறை கண்டுபிடிக்காத ஒரு நிலையை அடையணும்னு ஆசைப்படுற ஒரு கணவனோ இல்ல மனைவியோ, இப்படிப்பட்ட கணவனோ மனைவி கிட்ட குறைய கண்டுபிடிக்கிற கணவனோ மனைவியோ, இது என்னது அப்படின்னா குறை கிடையாது, காதலின் வெளிப்பாடு. இப்படிப்பட்ட தம்பதிகள் நம்ம எல்லாருமே அப்படியாதான் இருப்போம் வாழ்க்கையில. இப்ப அக்காவோட அனுமதியோட நான் சொல்றேன், அன்னைக்கு வந்து ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு வரப்போகுது, அக்கா நீங்க இருக்கீங்களா அப்படின்னு நான் கேட்கிறேன். ஐயோ நல்ல வேலை, எனக்கு வந்து நான் ஒரு ட்ரிப்பு போகணும்னு ஆசைப்பட்டேன், ரொம்ப நாளாவது ட்ரிப்பு போகணும்னு ஆசைப்பட்டேன் அப்படி சொல்றாங்க. அப்படியா? ஆமா கேட்டேன். அவரு என்ன சொல்லிருப்பாரு? அவரு கேட்டா தான் சொல்லுவாரு. சார் ஓகே சொல்லிட்டாரு, சொல்லிட்டாரு. ஆனா அக்கா சொல்றாங்க எதை கேட்டாலும் தான் சொல்றாரு, அதான் என்னன்னு புரியல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதுதான், இது வந்து இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு குறையே இல்லை, அவர்கிட்ட குறையே கிடையாது. ஆனாலும் இது அந்த அன்பின் வெளிப்பாடு. நீ என்ன எதை கேட்டாலும் குறை சொல்ற, சொல்லிடுற, எனக்கு சந்தேகமாக இருக்க அப்படின்னு சொல்ற ஒரு நிலை இருக்குல்ல. இந்த நிலையில நான் பார்த்த நிறைய பேர்ல இந்த ராம் ரம்யாவும் இதுல பொருந்துவாங்க. இது நிச்சயமா உங்களை கிண்டல் கேலி பண்றது கிடையாது. இந்த 2 பேர் இன்னைக்கு வந்து எடுக்கிற இந்த நிகழ்ச்சி ரொம்ப 25வது நிகழ்ச்சி, காதலர் தின நிகழ்ச்சி. அதுல இவங்க 2 பேர் வந்து சிறந்த தம்பதிகளா வந்து அவங்க கதைகளை எடுக்கிறாங்க. அவங்க கதைகளை எடுக்கிற 2 கதையுமே அற்புதமா இந்த நாளுக்கு பொருந்துற விஷயங்கள்னு வச்சுக்கோங்களேன். மனிதர்கள் எவ்வளவு மகத்தானவர்கள் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம்தான். ராம் எடுக்கிற பிரசாதம், சுந்தர ராமசுவாமியோட பிரசாதம், சுந்தர ராமசுவாமியோட அற்புதமான கதைகள்ல அதுவும் ஒண்ணு.
மனிதர்கள் எவ்வளவு மகத்தானவர்கள்னு சொல்ற கதை. ரம்யா வந்து அப்பாவின் வேஷ்டி, எழுத்தாளர் பிரபஞ்சன், 2 விதமான மனிதர்களை பற்றிய பார்வை இருக்கு. ஃபர்ஸ்ட் ஜி நாகராஜன் ஒரு தவிர்க்க முடியாத எழுத்தாளர். அவரோட புக்கு நம்ம வாங்கியிருக்கோம், நாளை மற்றொரு நாளே அப்படின்றது. அவர் வந்து இந்த சமூகத்தில் மனுஷனை பற்றிய பார்வையை ரொம்ப பாப்புலர் ஆக்கி விட்டவர். மனிதன் ஒரு மகத்தான சல்லி பையன் அப்படின்றது அவரோட டேக்லைன். மனிதர்கள் அவர் எப்படி வகைப்படுத்துறாருன்னா, மகத்தான சர்வ வல்லமை படைத்த சிறுபுத்தி கொண்டவர். அவனை நீ குறையே சொல்ல முடியாது, ஆனா அவ்வளவு கேவலமா பிஹேவ் பண்ணுவான். மகத்தான சல்லி பையன். ஆனா பிரபஞ்சனோட பார்வை மனுஷர்களை அப்படியே மாறி இருக்கும். மனிதர்கள் மிக மகத்தானவர்கள் அப்படின்னு சொன்னார். பிரபஞ்சனோட எல்லா கதைகளுமே மனிதர்கள் சாமானிய மனிதர்கள், சிரமப்படுற மனிதர்கள். ஆனா அவன் தோப்பான்ற எண்ணமே உங்களுக்கு வராது. முடிக்கும்போது அந்த கதையில அவன் ஜெயிச்சிருக்க மாட்டான். ஆனா நீங்க கதையை முடிச்சுட்டு வெளில வரும்போது அவன் ஜெயிச்சிருவான், அவன் நினைச்ச மாதிரி ஆயிடுவான் அப்படின்ற ஒரு எண்ணத்தை அவர் கதைகள் எல்லாமே உருவாக்கும். இந்த நாள்ல அந்த 2 கதைகளை நமக்கு வந்து இவங்க கொடுக்கறது வந்து ரொம்ப பொருத்தமானது. அடுத்து நாம 25வது நிகழ்வு ஒட்டி நம்ம சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒரு நம்ம வழக்கமா அதை செய்ய மாட்டோம், ஒரு நமக்குள்ளே ஒரு சின்ன கொண்டாட்டம். டீ ஸ்நாக்ஸ் இருக்கு, சாப்பிட்டுட்டு எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம வந்தோம்னா ராம் ரம்யா தன்னோட கதைகளை தொடர்வார்கள். இந்த அற்புதமான உணவு உபசரிப்புக்கு காரணமா இருந்த அருமை தோழி ராஜி, நந்தினி, அதான் தண்ணீர் உபயம் வந்து அச்சு, அவங்க பிளட் டொனேஷன் கேம்ப்ல வந்து எடுத்துன்னு வந்து நமக்கு தண்ணி கொடுத்தாங்க. இந்த 3 பேருக்கும் நம்ம எல்லாரும் நன்றி சொல்லிடுவோம். இன்னைக்கு 2 விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு கடந்துடலாம். ஒன்று வந்து இன்ற அற்புதமான February 14 தான் நீங்க பிறந்தீங்க. அதான் நம்ம வாசகர் வட்ட உறுப்பினர் நிவேதா, நீங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிற அன்னைக்கு வந்திருந்தீங்களா ராஜியோட? நீங்க ஆமா, அன்னையில இருந்து நமக்கு வந்து பலத்த ஆதரவு தர்ற ஒரு குறிப்பிட்ட நகரில் நிவேதா குரு ஃபேமிலி முக்கியமானவங்க. இன்னைக்கு நிவேதாவோட பிறந்தநாள். நாம எல்லாரும் அதை அவங்கள வாழ்த்தி ஆசீர்வதிக்கணும் பெரியவங்க. ஆமா, இந்த அடுத்த ஒரு இன்னொன்னும் சொல்லி ஆகணும். நம்ம வாசகர் வட்டத்தில் புதுசா வந்து சேர்ந்த நண்பர் வந்து பாலா. பாலா, நீங்க தப்பா நினைக்கலாம், சும்மா அப்படி எழுந்துனீங்கன்னா எல்லாரும் பார்ப்பாங்க உங்களை. பாலா உட்காந்து படிச்ச பாலா. பாலா ரொம்ப அற்புதமா அந்த கதையை நரேட் பண்ணியிருந்தாரு. அது என்னமோ இன்னைக்கு எல்லாமே கோர்வையா வந்துன்னு இருக்கு. அதுவும் அன்பு எப்படி ஒரு ஒரு மனுஷ தடுமாற்றத்துல கடைசியா அன்பு எப்படி ஜெயிக்குது அப்படின்றத அந்த இடத்துல நாம அவரோட அந்த கதை வந்து ரொம்ப அற்புதமான கதையா இருந்தது பாலா. பாராட்டுக்கள். இதை நான் ஏன் இங்க சொல்லணும்னு நான் நினைக்கிறேன்னா, எல்லாருமே அந்த கதையை படிக்கணும். எல்லாருமே உங்களோட நம்ம வாசகரோட்டத்தில் ஒருத்தர் சிறப்பாக செயல்படுறாரு அப்படின்னும் போது அதை நம்ம ஊக்குவிக்கணும், ஆதரவிக்கணும். அந்த கதை வந்து ரொம்ப அற்புதமான ஒரு கதை. ஒரு வாயில்லா ஜீவனுக்கும் ஒரு மனுஷனுக்கும் இருக்கிற அன்பு. ஆனா அந்த இடத்துல பொருளாதார சிக்கல் வரும்போது அந்த வாயில்லா ஜீவனுக்கு நாம எந்த அளவு வேல்யூ கொடுக்குறோம், பொருளாதார சிக்கல முக்கியத்துவம் கொடுக்குறோமா, அந்த வாயில்லாத ஜீவன் எப்படி கடைசியா அன்பு ஜெயிக்குது. அது யாரை வேணாலும் எடுத்துட்டு போட்டோம், அன்புன்றது அன்பு தானே. கடைசியா அந்த கதையில அன்பு ஜெயிச்சது. அது இன்னைய நாளுக்கு ரொம்ப பொருத்தமானது. நீங்க வந்து அதை எல்லாருக்குமே நீங்க எல்லாருமே அவரோட உங்களோட பேஜ் அந்த மாதிரி நிறைய இருந்ததுன்னா சொல்லுங்க பாலா. அதை குரூப்ல போடுறோம், நீங்க எல்லாருமே படிச்சுட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இப்ப நிகழ்ச்சிக்கு வருவோம். புத்தக பரிந்துரையோட ஆரம்பிப்போம். ஓம் சங்கர நாராயணன், கரெக்டா? அவர் வந்து இன்னைக்கு தன்னோட விருப்பமான ஒரு புத்தகத்தை பரிந்துரைக்கிறாரு. வாங்க. எதிர்பார்க்காதீங்க, இப்போ நான் முதல் தடவை கன்னி பேச்சா நீங்கள் நினச்சிக்கோங்க. ஸோ இதை நிறைய பழைய புத்தக எழுத்தாளர்களோட புத்தகங்கள் தான் நம்ம இங்கே நிறைய பார்க்குறோம். ஸோ நான் ரீசெண்டாக பார்த்தது, இது படித்தது வந்து கிண்டலில் நான் தான் படித்தேன். சரவணன் சந்திரன் சொல்லிட்டு ஒரு எழுத்தாளர், எத்தனை பேர் நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னு தெரியல. ஸோ ஆமாம், அவர் நிறைய எழுதியிருக்காரு. நான் ஃபஸ்ட்டு அவரோட இது படித்தது 5 முதலைகளின் கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருப்பூர் பேஸ்டு ஒரு
5 டிஃப்ரெண்டான பர்சன்ஸ் எப்படி வந்து முன்னேறி வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி எழுதின ஒரு கதை தான் 5 முதலின் கதை. பட் நான் இன்னைக்கு அந்த புக்கை பற்றி பேச போகிறதில்ல. நான் அவரோட இன்னொரு புக்கு லகுடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் யாருக்காவது தெரியுமா? லகுடு அப்படிங்கிறது அந்த லகுட பாடிகள் தான். பட் லகுடு அப்படிங்கிறது கழுகு வகையில ஒரு வகையான கழுகு. இது மிக மிக உயரமான இடத்திலிருந்து பறக்கும். இந்த கதையோட நாயகனுக்கு அந்த பறவை வந்து மிக பிடிச்சது. அவனோட ஒரு பட்டப்பெயரை அவனை தன்னையே வந்து லகுடு அப்படின்னு சொல்லிக்குவான். ஒரு வாழ்க்கையில ஒரு சாதாரண அடிமட்ட தளத்துல இருந்து ரொம்ப ஏழ்மையான ஒரு சூழ்நிலையில இருக்கிற ஒருத்தன், அவன் வந்து அவனோட கனவு எப்படி இருக்கும்னா அந்த லகுடு மாதிரி உயரமா பறக்கணும், தன்னோட உலகமே தனது காலடி கீழே இருக்கணும், அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். அதனால அவனுக்கு அந்த வேட்டையாடுற ரகு பறவைங்கிறது ரொம்ப பிடிக்கும். எப்போ பார்த்தாலும் அந்த பறவையை தேடுவான். மலை உச்சிக்கு போய் அந்த பறவையை போய் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் போய் பார்த்துட்டு இருப்பான். ஸோ அந்த கதைக்கு காரணம் அவர் கதையோட கதாநாயகன் வந்து லகுடு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிறது. இந்த கதையில வந்து எழுத்தாளர் வந்து எப்படி எழுதியிருப்பாரு அப்படின்னா, அந்த கதாநாயகனோட அப்பா வந்து அறம் தவறாதவர். அவர் வந்து லைக் கோ பை த லைன், லைக் அவர் இதுதான் போனோம், இதுதான் விரும்பியம், அந்த மாதிரி சொல்றாரு. அவர் பண்ற தொழில் வந்து லாட்ரி டிக்கெட் விற்கிறது. ஸோ விற்காத டிக்கெட்டை கொண்டு போய் வச்சிருக்கிறது, யாருக்கு பரிசு கொடுத்தாலும் அந்த ஒழுங்காக கொண்டு போய் பண்றது, அந்த மாதிரி பயங்கரமா இது பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ அவர் கீழே வந்து இவன் வந்து இது பண்ணிட்டே இருக்கிறான். அப்போ மற்ற தொழிலாளர்கள்லாம் பார்க்குறான், மற்ற லாட்ரி டிக்கெட்டை விற்கிறவங்க எப்படி வந்து அந்த பணம் வந்து அவங்களுக்கு மட்டும் எப்படி வரிசை விழுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பிறகு இது எப்படி போகும், இந்த கதை எப்படி போகும்னா, அந்த லாட்ரி தொழிலில் நடக்கிற தில்லுமுள்ளுகளை வந்து இந்த கதாநாயகன் வந்து ஒவ்வொன்றா ஒவ்வொரு ஸ்டேஜில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவான். எப்படி வந்து இந்த கடையில் வர்ற டிக்கெட்டுக்கு மட்டும் காசு விழுது, பரிசு எப்படி விழுது, அதை எப்படி அவங்க வந்து மேலே வர்றாங்க, குறுகிய காலத்தில் ஒவ்வொருத்தரும் எப்படி அந்த லாட்ரி தொழிலேயே பணக்காரன் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு பெரிய நெட்வொர்க்கு. அது வந்து முதல்ல மாவட்ட அளவில் இருந்து மாநில அளவுக்கு போய், மற்ற மாநிலங்களுக்கு போய், தேசிய அளவுக்கு போய், அதுக்கப்புறம் அவன் ஓனா லாட்ரி தொழில் தொடங்குற அளவுக்கு ஒரு பெரிய உயரத்துக்கு வருவான். ஸோ இது எல்லாம் போகும்போதும் அவங்க அப்பா இன்னும் அந்த பழைய அறத்தோடு அவர் இன்னும் டிக்கெட் வித்துட்டு தான் இருப்பாரு. இவன் இன்னொரு பக்கம் பார்க்கணும்னா அந்த லாட்ரி இது டிக்கெட் பிரிண்ட் பண்ற அளவுக்கு பெரிய அளவா போயிடுவான். அதுக்கு ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கும். அந்த நெட்வொர்க்கை எப்படிலாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க அப்படிங்கறத ரொம்ப நல்லா எழுதியிருப்பாரு. இது எல்லா இடத்துலையும் இவனோட பார்வை எப்படி இருக்கு, இவன் மனுஷங்களை எப்படி வந்து ஒவ்வொரு மனுஷங்களை அவனோட வளர்ச்சிக்கு எப்படி யூஸ் பண்ணிக்கிறான், இந்த மாதிரி தான் வந்து கதையில போயிட்டு இருக்கும். அப்புறம் எண்ட் ஆஃப் த ஸ்டோரியில வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்ல எப்படி மறுபடியும் ஹி ரியலைஸ்ட் லைக் நம்மளும் மறுபடியும் அறமொழி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் உலகமே அவனுக்கு கீழே வர அளவுக்கு பணம் சம்பாதிச்ச பிறகு உலகத்துல நான் உயரமான இடத்துல இருக்கேன் அப்படின்னு ஒரு மாறுதட்டி சொல்ற நிலைமையில இருந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் மாதிரி அவர் வந்து மறுபடியும் திரும்புவார். இதைத்தான் வந்து கடைசி வரைக்கும் ஒரு பேரலா கொண்டு போய் எழுதிக்கிட்டே இருப்பாரு ஆத்தர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ப்ராபபிளி நீங்களும் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது இவர் இன்னும் இது தவிர 2-3 கதைகள் எழுதியிருக்கிறாரு. ஆல்மோஸ்ட் 9 கதைகள் ஏதோ எழுதியிருக்கிறாரு இவர். ஸோ நான் ஒரு 6ஓ 7ஓ படிச்சிருக்கேன். எல்லாமே கிண்டல்லையே கிடைக்குது, கிண்டல்லே இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, முடிக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. இன்னைக்கு கதைக்குள்ள போயிடுவோம். பிரசாதம். சுந்தர ராமசாமி வந்து நிறைய சிறுகதைகள் எழுதியிருக்காரு. அதில் ஒன்று பிரசாதம். பிரசாதம் அப்படின்ற கதையில் வந்து என்னன்னா, ஒரு கான்ஸ்டபிள் இருக்காரு. அந்த கான்ஸ்டபிள் வந்து அவரோட நம்பர் வந்து 7347. அந்த கான்ஸ்டபிளோட ஒரு மாலை பொழுது ஒரு 4லேருந்து 8 மணி வரைக்கும் என்ன நடக்குது அப்படின்றது தான் இந்த பிரசாதம்ன்ற கதை. அந்த கான்ஸ்டபிள் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஜங்ஷனை வந்து வழக்கம் போல் ஜங்ஷனில் சாயங்கால நேரங்களில் நின்றுட்டு இருப்பாரு. அந்த ஜங்ஷனையே வந்து சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்காரு. அங்கே யாராச்சும் எப்படி இருக்காங்க, யாராச்சும் ஏதாவது தப்பு பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குற மாதிரி அந்த அந்த ஜங்ஷனை வந்து சுற்றி சுற்றி இது பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து என்னன்னா, அன்னைக்கு ஒரு 5 ரூபா வேணும், காசு வேணும், 5 ரூபா காசு வேணும். காசு இருந்தால் தான் வீட்டுக்கு போக முடியும். ஏன்னா மனைவி வந்து 5 ரூபா காசு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எதுக்குன்னா, அவங்க குழந்தைக்கு பிறந்தநாள் நாளைக்கு. அந்த பிறந்தநாளுக்காக ஒரு 5 ரூபா காசு வேணும். அந்த காசை வந்து மக்கள் யாராச்சும் தப்பு பண்ணாங்கன்னா அவங்ககிட்ட இருந்து அந்த 5 ரூபா காசை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு அவர் அந்த தெருக்கல்ல வந்து சுத்திட்டு இருக்காரு.
ஆஹ் இல்லைன்னா வந்து 5 ரூபா காசு இல்லைன்னா வீட்டுக்கே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்காரு. அப்போ வந்து அந்த தெருவில் வந்து இப்போ ஒரு தெரு இருக்கு, அந்த தெருவுக்கு அந்த சைடில் வந்து ஒரு தம்பதிகள் 2 பேர் நிற்கிறாங்க. ஒரு கை குழந்தைகளை வச்சுட்டு கோயில்லேருந்து போயிட்டு வர மாதிரி அவங்க பார்த்தா கோயிலேருந்து போயிட்டு வர மாதிரி இருக்கு. அவங்க மனைவி சொன்னது வந்து அவருக்கு நான் வருது. அவங்க மனைவி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆஹ் இது மாதிரி வந்து நாளைக்கு குழந்தையோட பிறந்தநாளுக்கு வந்து நம்ம கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க மனைவி சொன்னது வந்து அவருக்கு நான் வருது. என்னன்னா, குழந்தைய கூட்டிட்டு போகும்போது விடிய காத்தாலே காலையில எந்திரிச்சு குழந்தைய வந்து ஆஹ் குளிப்பாட்டி புது துணிமணி போட்டு அந்த ரிப்பனை வச்சு கலர் ரிப்பனை வச்சு ஜடைய பின்னி ஆஹ் ஒரு தலையில ஒரு ரோஸை வச்சு நம்ம வீட்ல இருந்து குழந்தைய வந்து கோயிலுக்கு கூட்டு போனோம். கோயிலுக்கு கூட்டு போகும்போது தெருக்கல்ல வந்து சாணி தெளிச்சு கோலம் போட்டு போட்டுட்டு இருக்க பெண்கள்லாம் வந்து நம்மளை பார்க்கணும் அப்படின்றது தான் அவங்க மனைவியோட ஆசை. அந்த 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 தம்பதிகளை பார்க்கும்போது அவனுக்கு அதான் ஞாபகம் வருது. அந்த 7347 அந்த கான்ஸ்டபிளுக்கு கதை முழுக்க வந்து பேரை சொல்லியிருக்க மாட்டார். கான்ஸ்டபிளுக்கு 7347 தான் வந்து ஃபுல்லாக ரெஃபரன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கான்ஸ்டபிள் வந்து பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அந்த தம்பதிகள் வந்து கடந்து போயிடுறாங்க. திருப்பியும் வந்து அவங்க மனைவி சொல்கிறத வந்து இது பண்ணுறாரு. அவங்க மனைவியே வந்து ஒரு விசித்திரமான ஒரு ஆசை இருக்குது அவளுக்கு. அந்த காலத்தில் வந்து குழந்தைங்களுக்கு பிறந்தநாள் கொண்டாடுறதே வந்து இது ஒரு 50 வருஷத்துக்கு பழைய கதை. குழந்தைங்களுக்கு வந்து பிறந்தநாள் கொண்டாடுறதே ஒரு பெரிய ஒரு விஷயம். அப்போ வந்து 50 ரூபா செலவு பண்ணி கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. வீட்டில் வந்து 25ஆம் தேதி மாத கடைசி வீட்டில் 5 காலனா கூட இல்லை காசு. அந்த 50 ரூபா வேணும் அப்படின்னு சொல்லி 50 ரூபா செலவாகும். புது துணிமணி எடுக்கிறதுக்கு வந்து கடனை வாங்கி புது துணிமணி எடுத்துடுறா குழந்தைக்கு. சீட்டு பணத்தை எடுத்து குழந்தைக்கு ஒரு மாலையை வாங்கி ஒரு செயின் வாங்கிட்டு அதை வந்து மாதம் மாதம் பாலை விற்று அடைச்சிருவா. அவன் வந்து இவகிட்ட வெறும் 5 ரூபா மட்டும் இருந்தால் போதும், இதர செலவுகளுக்கு நமக்கு 5 ரூபா இருந்தால் போதும், அதை மட்டும் நீ ஏற்பாடு பண்ணு, அதை இன்னைக்குள்ளே ஏற்பாடு பண்ணிடு, அப்போ தான் நாளைக்கு வந்து பிறந்தநாள் கொண்டாட முடியும் அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறா. இவனுக்கு என்னன்னா, அந்த 5 ரூபாவை எப்படியாச்சும் இன்னைக்குள்ளே ஏற்பாடு பண்ணிடணும், இல்லை பொண்டாடி முகத்தில் வந்து முழிக்கவும் முடியாது, அதுக்கு மேலே என்ன குழந்தையோட பிறந்தநாளையும் வந்து நம்மளால கொண்டாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தெருக்கல்ல வந்து நடந்து பார்த்துட்டே இருக்கான். அந்த காலகட்டங்களில் நிறைய சைக்கிள்கள் போகும். சைக்கிளில் விளக்கே எரியலைன்னா கூட பிடிச்சி காசு வாங்குவாங்க போலீஸு. ஸோ அன்னைக்குன்னு பார்த்தா எல்லாரும் சைக்கிளில் போகிறவங்க எல்லாமே லைட்ஸ் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எங்கேயாச்சும் சந்துகளில் வந்து சிறுநீர் கழிச்சா கூட அதுலேருந்து வந்து வாங்கலாம். எல்லாரும் அன்னைக்குன்னு பார்த்து ஒளிஞ்சு பார்க்குறான் சந்துக்குள்ளே. பல சந்துகளுக்குள்ளே போய் பார்க்குறான். எந்த சந்துகளுக்குள்ளேயும் எல்லாரும் இதுவாக இருக்காங்க. அவன் சொல்கிறான் வந்து, எல்லாரும் ஒரு காலத்தில் சாதாரண மனுஷங்களா இருந்தாங்க, இன்னைக்குன்னு பார்த்து பெரிய பெரிய பிரஜைகள் ஆகிட்டாங்க, தப்பே செய்ய மாட்டுறாங்க யாரும், எப்படி தான் நான் போய் இந்த 5 ரூபா வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அப்படியே நடந்துகிட்டே இருக்கான். கொஞ்சம் நடக்க கால் வலிக்குது. திருப்பி என்னென்னா ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கடை இருக்குது. அந்த கூல்ட்ரிங்க்ஸ் கடையில் காலையில் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் விற்பாங்க, சாயங்காலம் 6 மணிக்கு அப்புறம் மது விற்பனை பண்ணுவாங்க. சரி இன்னைக்கு வந்து யாராச்சும் வந்து இது பண்ணுவாங்க, அங்கே ஏதாச்சும் நடந்துச்சுன்னா நம்ம காசு வாங்கிக்கலாம் 5 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறான். அன்னைக்குன்னு பார்த்து கடை மூடி இருக்கு. அவன் வந்து என்னது இது, ஒரு கடையை வந்து திறந்துருந்தா தானே ஒரு வியாபாரி வந்து வியாபாரத்தை நடத்த முடியும், அவங்ககிட்ட அவன் கடையை மூடிட்டு போயிட்டு இருக்கானே, இது கூட ஒரு பொறுப்பே இல்லாமல் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறான். அவனுக்கு இருக்க வருத்தம்லாம் என்னன்னா, அந்த 5 ரூபா எப்படியாச்சும் வாங்கணும் அப்படின்னு சொல்லி தான். திருப்பி வந்து ரோட்டில் என்ன பண்ணுறான்னா, ஒரு கார்களை வந்து டாக்ஸிகளை வந்து நிறுத்துறான் கை போட்டு. டாக்ஸிகளை பார்த்தா டிரைவர் லைசன்ஸ் இருக்கான்னா டிரைவர் லைசன்ஸ் இருக்குது. 6 பேர் போகிற காரில் வெறும் 4 பேர் தான் போகிறாங்க. 4 பேர் போகிற காரில் டிரைவர் மட்டும்தான் போகிறான். அங்கேயும் எதுவும் பண்ண முடியல. சரி நிறுத்தினதெல்லாம் போயிடுச்சு. என்னடா இது, நம்ம இத்தனை நாள் சர்வீஸில் இருந்தோம், இவ்வளோ மோசமான நாள் நமக்கு இல்லையே, யார் முகத்திலடா முடிச்சோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்குறான். யோசிச்சு பார்த்தா தெரியுது, காலை எந்திரிச்சு கண்ணடியில் அவன் முகத்தை தான் அவன் பார்த்துருக்கான். அவன் சொல்கிறான், இது நம்ம முகத்தை முடிச்சதுனால தான் நாள் இவ்வளோ மோசமாக இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறான். திருப்பியும் வந்து இந்த இந்த 5 ரூபா வாங்குறதுக்காக பார்த்துக்கிட்டே இருக்கான். ஒரு குதிரை வண்டி ஒன்று வருது ரோட்டில். குதிரை வண்டியை பார்க்குறான். சரி, குதிரை வண்டியில் ஒரு லைட் இருக்குது, அந்த லைட்டும் போட்டு வராங்க, எல்லாமே இருக்குது. சின்ன பையன் ஒருத்தன் மட்டும் ஓட்டிகிட்டு வரான். சரி இவனை பிடிச்சி ஏதாச்சும் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி நிறுத்தி, என்னடா நீ ஓட்டிகிட்டு வர, உங்கள் அப்பா இல்லாமல் உங்கள் அப்பா ஓட்டாமல் நீ ஓட்டிகிட்டு வர அப்படின்றாரு. அவன் சொல்கிறான், இல்லை எங்கள் அப்பாவுக்கு வயிற்று வலி படுத்திருக்காரு, அதனால தான் நான் ஓட்டிகிட்டு வரேன். சரி கால்னா கொடுறா, நீ வியாபாரம் பண்ணியிருப்பல, கால்னா கொடுறா அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. அவன்கிட்ட வந்து என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்கிறான். காசும் இல்லை, ஒன்றும் இல்லை, நீலாம் ஒரு குதிரை வண்டி ஓட்டுறேன், இந்த குதிரை வண்டியில் வேணா ஏறுவானா
அப்படின்னு சொல்லி திட்டி அமுச்சு விடுறாரு. திருப்பியும் வந்து என்னன்னா நடந்து நடந்து பார்க்கறான், இன்னைக்கு எப்படியா 5 ரூபா வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனால 5 ரூபா வாங்க முடியல. ஒரு மாதிரி டயர்ட் ஆயிடுறான். சரி டயர்ட் ஆயிட்டு நம்ம போய் உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையோட ஒரு கடைக்கு முன்னாடி போட்டிருக்க பெஞ்சில் வந்து உட்காடுறான். உட்காந்துட்டு என்ன பண்ணுறான்னா, அவனை ரொம்ப வேர்த்து கொட்டுது, அது எல்லாத்தையும் தொடச்சிட்டு இருக்கான். தொடச்சிட்டு இன்னைக்கு எப்படி தான் நம்ம வீட்டுக்கு போகிறதுன்னு தெரில, மணி 7 ஆயிடுச்சு, இன்னும் 1 மணி நேரம் ஆச்சுன்னா 8 மணி ஆகிடும், இன்னைக்கு பொழுதே போயிடும், இன்னைக்கு 5 ரூபா வாங்கிட்டு போக முடியாது போல இருக்கு வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கான். அப்போ வந்து அவனை உட்காந்துருக்க கடைக்கு எதிர ஒரு தபால் ஆஃபீஸ் இருக்கு. தபால் ஆஃபீஸில் ஒருத்தர் வராரு. அவரை இங்கேருந்து பார்க்குறான், அவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு கொஞ்சம் உத்து பார்க்குறான். அவர் தான் வந்து கிருஷ்ணர் கோயில் ஐயர். இங்கேருந்து பார்க்குறான், அவர் ஏதோ 2 லெட்டரை கையில் எடுத்துகிட்டு போகிறாரு. அவரை வந்து கூப்பிட்றான், அர்ச்சகர் வாங்க இங்கே அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். அவர் வந்து இல்லை இல்லை, இந்த 2 லெட்டரை வந்து தபால் பெட்டியில் தபால் ஆஃபீஸில் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு. அதெல்லாம் அப்புறம் கொடுத்துக்கலாம், இங்கே வாங்க முதல்ல அப்படின்னு சொல்கிறான். சொன்ன உடனே அவர் என்னடா போலீஸ்காரன் கூப்பிட்றான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயத்தில் அங்கேருந்து வர்றாரு. வந்த உடனே இந்த 2 லெட்டர் வச்சுருக்காரு. லெட்டர் கொடுங்க முதல்ல அப்படின்றாரு. அவன் வந்து சரின்னு சொல்லிட்டு லெட்டர் கொடுக்குறான். அர்ச்சகர் வந்து லெட்டர் கொடுக்குறாரு. லெட்டர் கொடுத்த உடனே வாங்கி பார்க்குறாரு. ஒரு லெட்டர் வந்து இவர் இன்னொருத்தருக்கு எழுதுன, அர்ச்சகர் வந்து இன்னொருத்தருக்கு எழுதுனது, அந்த ஃப்ரம் டூ போட்டிருப்பாங்களா அதை வச்சு. ஒரு லெட்டர் பார்த்தோன்னா டிஎஸ்பிக்கு எழுதுனது, வேற யாரோ ஒருத்தர் டிஎஸ்பிக்கு எழுதின லெட்டர். இதை பார்க்குறான். பார்த்த உடனே இவனுக்கு இந்த லெட்டர் மேலே ஒரு சந்தேகம், அவனுக்கு ஒரு சந்தோஷம் வேற. என்னன்னா இவர்கிட்ட இருந்து எப்படியாச்சும் இவரை பார்த்தா ஏதோ தப்பு பண்ண மாதிரி இருக்காரு, இவர்கிட்ட இருந்து நம்ம 5 ரூபா வாங்கிடலாம். இவர் வர பயத்திலே தான் வந்து கொடுத்தாரு, பயந்ததுனால இவர் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட இருந்து 5 ரூபா வாங்கிடலாம், என் மகள் பெரிய அதிர்ஷ்டசாலி, எப்படியும் நாளைக்கு பிறந்தநாளை வந்து ஜாம் ஜாம்னு கொண்டாடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். என்ன பண்ணுறான்னா அவர்கிட்ட கேட்குறான், இந்த டிஎஸ்பிக்கு வந்த லெட்டர் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொன்னார், நீங்கள் நீ நினைக்கிற மாதிரி நான் ஒரு தப்பும் பண்ணலை, நான் வந்து இந்த லெட்டரை வந்து நான் சொல்கிறது கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அர்ச்சகர் சொல்கிறாரு. நீ வளைச்சி சுற்றி பேசாத, ஆக்சுவல் விஷயத்த என்னன்னு சொல்லு அப்படின்ன உடனே அவன் வந்து என் பாழா போன நேரம், ஒரு சாயங்கால நேரத்தில் இப்படி வந்து நான் ஏதோ ஒரு கொலை பண்ண மாதிரியும் ஒரு தப்பு பண்ண மாதிரியும் நான் வந்து உங்ககிட்ட மாட்டிட்டு முழிக்கிறேன்னு, அடடா சுற்றி வளைச்சி பேசிகிட்டு இருக்கே, இதெல்லாம் ஒன்றும் சரி வராது, நீ வந்து விஷயத்த என்னன்னு சொல்லு அப்படின்ன உடனே அந்த அர்ச்சகர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி இந்த என் கோயில் பக்கத்தில் ஒரு தபால் பெட்டி இருந்துச்சு, அதில் போய் என் லெட்டரை போட ட்ரை பண்ணேன். போடும்போது வந்து நீ லெட்டர் போடும்போது இது வந்து கீழே இருந்து அதுவே வந்து வாவான்னு சொல்லிச்சா, அந்த ப்ளூ கவர், டிஎஸ்பிக்கு இருக்க ப்ளூ கவர் வந்து நீ எங்கேயும் வந்து எடுக்கல, அதுவே உன வாவான்னு சொல்லிச்சா அப்படின்னா. இல்லை நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக தான் கேளுங்க, நான் வந்து எந்த தப்பும் பண்ணலை, எந்த பொய்யும் சொல்லலை, ஏன்னா நான் வந்து கோயிலில் மந்திரம் சொல்கிற ஆளு, எனக்கு பொய்லாம் சொல்ல வராது, நான் உண்மையாக தான் சொல்லுவேன், தயவு செய்து கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லி அர்ச்சகர் சொல்கிறாரு. அதுக்கு வந்து அந்த போலீஸ் வந்து சரி சொல்லு அப்படின்ன உடனே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சொல்லும் போது என்ன சொல்கிறாருன்னா, நான் போய் தபால் பெட்டிக்குள்ளே போய் போட போனேன், ஆனால் என்னால் போட முடியல. ஏன் போட முடியல, உன் கையை நான் சுருக்கிக்கிச்சா தபால் பெட்டியில் போய் லெட்டர் போட முடியாமல் அப்படின்னு சொல்லி திருப்பியும் கான்ஸ்டபிள் வந்து அவரோட அந்த கான்ஸ்டபிள்ன்றதுனால அதை வச்சு அதட்டிகிட்டே இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த அர்ச்சகரை பயன்படுத்திகிட்டே இருக்காரு. அர்ச்சகர் வந்து இல்லை போடும்போது இதுக்கு முன்னாடி இந்த ப்ளூ கவர் வந்து மாட்டிக்கிச்சு, அதனால என் 2 விரல் வச்சு அந்த ப்ளூ கவர் எடுத்துட்டு 2த்தையும் எடுத்து உள்ளே போடலான்னு முயற்சி பண்ணேன், அதனால என்னால் போட முடியல, ஏன்னா இந்த ப்ளூ கவர் கொஞ்சம் தடியாக இருந்ததுனால என்னால் போட முடியல, அதனால தான் எடுத்துகிட்டு வந்து இந்த தபால் ஆஃபீஸில் வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. நல்ல ஒரு புழுகு, இந்த புழுகெல்லாம் வந்து நீ ஸ்டேஷனில் வந்து சொல்லு, யாரும் நம்ப மாட்டாங்க, வா நம்ம ஸ்டேஷனுக்கு போகலாம் அப்படின்ட்டு கான்ஸ்டபிள் சொல்கிறாரு. கான்ஸ்டபிள் சொன்ன உடனே அந்த அர்ச்சகருக்கு வந்து பயம் இன்னும் அதிகமாகுது, நடுங்குறாரு. ஸ்டேஷனுக்கா, நான் என்ன தப்பு பண்ணேன், நான் வந்து 4 வருஷமாக கிருஷ்ணர் கோயிலில் நாங்கள் தான் பூஜை பண்ணுறோம், நான் எந்த தப்புலாம் பண்ணல, நான் சொல்கிறது பொய்லாம் எதுவும் கிடையாது, நான் சொல்கிறது மொத்தமும் வந்து உண்மை தான் அப்படின்னு சொல்லி அந்த அந்த அர்ச்சகர் சொல்கிறாரு. இவர் வந்து முதுகில் வந்து ஒரு தடுத்தட்டி நம்ம வந்து ஸ்டேஷனுக்கு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி இவர் யோசிக்கிறாரு, மார்க்கெட்டை தாண்டி தான் வந்து நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும், மார்க்கெட் தாண்டி போலீஸ் ஸ்டேஷன் போகணுன்னா அங்கே இருக்க வியாபாரிகள்லாம் வந்து நமக்கு பரிச்சயமானவங்க, அவங்களோட ஸ்டார் பர்த்டே அப்போ வந்து இவர் தான் வந்து பூஜை பண்ணி அவங்களுக்கு எல்லாருக்கும் பிரசாதம் கொடுப்பாரு, எல்லாரும் தெரிஞ்ச மக்களாகவே இருக்காங்களே,
இவங்க முன்னாடி நம்ம போனால் எப்படி இருக்கும், ரொம்ப அசிங்கமாக இருக்குமேன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கெஞ்சுறாரு, என்னை விட்டுருங்க, நான் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்லி கான்ஸ்டபிள் கிட்ட கெஞ்சுறாரு. கான்ஸ்டபிள் வந்து இல்லை இல்லை, நீ எதனால வா, நம்ம ஸ்டேஷனில் போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் என்னன்னா, இவருக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம பேசாமல் கத்தி கூச்சல் போட்டுடலாமா, ஒரு 100 பேர் வருவாங்க, 100 பேரில் 10 பேர்னாச்சும் என்னை சப்போர்ட் பண்ணாங்கன்னா, நான் அநியாயம் பண்ணல, தப்பு பண்ணலன்னு என்னை விட்டுருவாங்க, நான் தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. ஆனால் அவருக்கு என்ன பயம்னா, நம்ம கத்தி கூச்சல் போட்டால் போலீஸ்காரன் அடிச்சிருவானோ அப்படின்ற பயத்தில் அப்படியே நடந்து போகிறாரு. அவருக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. கண்ணெல்லாம் ரொம்ப செவந்து போச்சு. அழுதுறக்கூடாது, இந்த சூழ்நிலையில் எதுலேயும் நம்ம அழுதுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டுருக்காரு. நடந்து போயிட்டே இருக்காரு. இவன் வந்து அவர் முகத்தை பார்க்குறான். கான்ஸ்டபிள் வந்து அர்ச்சகரோட முகத்தை பார்க்குறாரு. முகத்தை பார்த்தோன்னா பயங்கரமாக கண்ணு சிவந்திருக்கு, அழுகிற மாதிரி இருக்காரு. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த மார்க்கெட்லாம் கடந்து போனதுக்கப்புறம் அவர் அறியாமையே வந்து அவர் அழுதுடுறாரு அர்ச்சகர். கான்ஸ்டபிள் என்னன்னா அதை பார்த்துட்டு, வாங்க போவோம் ஸ்டேஷனுக்கு, இன்ஸ்பெக்டர் வந்து 8 மணிக்குள்ளே வீட்டுக்கு போயிடுவார், அதுக்கு முன்னாடி நம்ம அவரை போய் பார்ப்போம், நீ அதெல்லாம் நினச்சி பெருசாலாம் வருத்தப்படாதீங்க, நம்ம போய் என்னன்னு சொல்லி அங்கே போய் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிப்போம் அப்படின்னு. ஓ, இன்ஸ்பெக்டரை போய் பார்க்கணுமா, இன்ஸ்பெக்டர் வந்து போய் பார்த்தா என்னை அடிப்பாரா அப்படின்னு சொல்லி கேட்பான். அதை என்ன அடிக்கக்கூடாதுன்னு சட்டமா என்ன, அதெல்லாம் கிடையாது, நீங்கள் பண்ண தப்புக்கு இன்ஸ்பெக்டர் தான் பார்த்து என்னன்னு சொல்லி இது பண்ணுவார், அடிக்கிறதெல்லாம் கண்டிப்பாக அடிக்கலாம், அதாவது தப்பு செஞ்சதை பொறுத்து இன்ஸ்பெக்டர் எடுக்கிற முடிவு தான், எனக்கும் அதுக்கும் பெருசாக சம்மந்தம் கிடையாது, நீங்கள் வாங்க ஸ்டேஷனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் போயிட்டு இருக்கும்போது சொல்கிறாரு, நானே ஒரு புள்ளக்குட்டிக்காரன், எனக்கு வந்து கேஸ் அப்படின்லாம் போட்டிங்கன்னா எனக்கு தொழில் போயிடும், எனக்கு வந்து நான் வந்து பூஜை பண்ணுறதை வந்து என்னால் பண்ண முடியாது, பண்ண முடியாதப்போ வந்து நான் சாப்பாடுக்கே திண்டாட்டம் ஆகிடும், நான் உன் வயிற்றுலலாம் ஒன்றும் அடிக்க மாட்டேன், நீ அதெல்லாம் பயப்படாத, நீ வா நம்ம போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இவனுக்கு என்ன ஒரு போலீஸ்காருக்கு என்னன்னா சந்தோஷம், ஒரு பக்கம் சிறிய மகிழ்ச்சி இருக்குது, என்னன்னா போக போக நடக்க நடக்க இன்னும் கொஞ்சம் பயந்துட்டே இருக்காரு அர்ச்சகர் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு சந்தோஷம். சரி, இவர்கிட்ட எப்படியாச்சும் காசை வாங்கிடலான்னு சொல்லிட்டு கான்வர்சேஷன் ஆரம்பிக்கிறான். என்ன சொல்கிறான்னா, எனக்கு தெரியும் நீ ரொம்ப வருத்தப்படுற, இந்த மாதிரி வந்து போயிடுச்சுன்னா வேலையே போயிடுன்னு நினைக்கிற, உனக்கு வந்து நான் ஹெட் கான்ஸ்டபிள் கிட்ட சொல்லி இந்த கேஸை வந்து ஓய்ச்சிடுறேன், இந்த கேஸை வந்து இல்லாமல் பண்ணிடுறேன், என்ன ஹெட் கான்ஸ்டபிள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கராரான ஆள், ஆனாலும் நான் வந்து அவர்கிட்ட பேசி எப்படியா சிபார்சுக்கு போய் எதாவது பண்ணிடலாம், என்ன சிபார்சுக்கு போனாலும் அவர் வந்து கொஞ்சம் துட்டு பிடுங்கி காசை வந்து பிடுங்குவார் அப்படின்னோடனே, இவன் என்ன துட்டு பிடுங்கி என்ன பண்ணுவார், இல்லை இல்லை ஒரு கேஸை வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு 10 ரூபா இல்லைன்னா 5 ரூபா வாங்குவார், 10 ரூபாவா 5 ரூபாவா அப்படின்னு கேட்பான். 10 ரூபா, ஐயோ 10 ரூபாக்கு நான் எங்கே போவேன், 10 ரூபாலாம் எனக்கு காசே கிடையாது, அவன் என்ன அப்படிலாம் வைக்கல, யார் அந்தவன், இல்லை கிருஷ்ணன் தான், கிருஷ்ணன் வந்து எனக்கு பெருசாலாம் ஒன்றும் கொடுக்கல அப்படின்னு சொல்லி சாமியை சொல்கிறாரு. இந்த சாமி வந்து எனக்கு சுத்தமாக காசெல்லாம் எதுவும் வசதியெல்லாம் எனக்கு பெருசாக கிடையாது, என்னால் 10 ரூபா கொடுக்க முடியாது. அப்புறம் வந்து போலீஸ்காரன் சொல்கிறான், நல்லதுக்கே காலம் இல்லை, நீ வருத்தப்பட்டுட்டு இருக்க, உன்னை சரி பண்ணி உன்னை வந்து இந்த கேஸ்லேருந்து வெளியே விட்டுறலான்னு நினச்சா நீ வந்து இது பண்ணிட்டு இருக்க, 10 ரூபா கூட காசு இல்லைன்னு சொல்கிற, உன்ன மாதிரி ஆட்கள்லாம் ஸ்டேஷனுக்கு போய் அடி வாங்கினா தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு நடந்து போயிட்டு இருக்க. அவன் உடனே சொல்கிறான், சரி இவ்வளோ நேரம் பயந்துருப்பாரு, காசு கொடுத்துருவாருன்னு நினச்சா அர்ச்சகர் பயப்படல, ஸோ இன்னும் கொஞ்சம் பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவோம்னா, டிஎஸ்பி ஆஃபீஸ்லேருந்து எங்களுக்கு லெட்டர் வந்துச்சு, என்னன்னா லெட்டர் நிறைய திருட்டு போகுது, போலீஸ்கார் ஆஃபீஸ்லேயும் அந்த லெட்டர் திருட்டு போகுதுன்னா இது என்ன இவ்வளோ கேவலமாக இருக்குன்ட்டு, இப்போதான் தெரியுது அந்த லெட்டர்லாம் யார் திருடுறான்னு சொல்லிட்டு, நீ தான் திருடுற போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சகரை திருப்பி இன்னும் கொஞ்சம் பயன்படுத்துவான். அவர் வந்து அதெல்லாம் நான் ஒன்றும் பண்ணலையே, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சகர் இந்த டைம் வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, இவ்வளோ நேரம் வரைக்கும் பயந்துட்டே இருந்தவர், இது என்னமோ புதுசா இருக்கு, யாரோ என்கிட்ட இருந்து லஞ்சம் வாங்குறதுக்காக இதெல்லாம் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. உடனே போலீஸ்காரர் வந்து இல்லை அந்த கான்ஸ்டபிள் சொல்லுவாரு, நான் என்ன இது ஹெட் கான்ஸ்டபிளுக்கு தான் கொடுக்கணும், ஹெட் கான்ஸ்டபிள் காசு வாங்கினா தான் வந்து விடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அர்ச்சகர் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவாரு, எனக்கு தெரியும் உங்க நல்ல மனசுக்கு, நீங்களாம் என்ன எதுவும் பண்ற மாதிரி தெரியல, என்ன பண்றது, அந்த ஹெட் கான்ஸ்டபிள் தான் வந்து இப்படி மோசமா இருக்காரு, நீங்களாம் எனக்கு ரொம்ப நல்லது பண்ற ஆள் தான், வாங்க நம்ம ஸ்டேஷனுக்கே போவோம் அப்படின்னு சொல்லி அர்ச்சகர் சொல்லுவாரு. ஐயோ என்னடா ஆச்சு, நம்ம 10 ரூபா வந்து எப்படியாச்சும் காசு வாங்கிட்டு நீங்க 5 ரூபா வாங்கிட்டு போகணுமே, வழியே இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு ஹெட் கான்ஸ்டபிள் சொல்லுவாரு, சரியா நீ ஒன்றும் டாடா பிர்லாலாம் இல்லை, உங்ககிட்ட 10 ரூபாலாம் காசு இருக்காது, 5 ரூபா காசை கொடு,
அந்த 5 ரூபா காசை வாங்கி நான் வந்து எப்படியாச்சும் ஹெட் கான்ஸ்டபிள் கொடுத்து பண்ணிடுறேன்ட்டு. இவர் சொல்லுவாரு, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, என்கிட்ட காசு இருந்தா கொடுத்துருக்க மாட்டேன், நான் 10 ரூபா கேட்கும்போது 10 ரூபாய் கொடுத்துருப்பேனே, 5 ரூபாலாம் எனக்கு காசே இல்லை. நான் உடனே கோவம் அதிகமா வருது, இந்த ஆளை ஏதாவது பண்ணிடலாமா அப்படின்னு தோணுது யாருக்கு, கான்ஸ்டபிளுக்கு. சரின்னு சொல்லிட்டு பேசிட்டு கொஞ்சம் நடந்து போறாங்க. ஸ்டேஷனே வந்துருச்சு. ஸ்டேஷன் முன்னாடி ஒரு கடை இருக்கு. கடையில் இருக்க அந்த அண்ணாச்சி கிட்ட வந்து பேசிட்டே இருக்காரு இந்த கான்ஸ்டபிள். 7347 பேசிட்டே இருக்கும்போது என்னன்னா, ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காரு. அவன் கண்டுக்கவும் மாட்டேங்கிறாரு. அர்ச்சகர் பக்கத்துல எங்க நிக்கிறாரு, என்ன பண்றாருன்ட்டு. இவருக்கு என்னன்னா, சரி இவர்கிட்ட காசு இல்லை, இது எதுக்கு ஸ்டேஷனுக்கு வேற கூப்பிட்டு போயிட்டோம், அவரே தப்பிச்சு போயிட்டோம், அவரே எங்கேயாச்சும் போயிட்டோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அவரும் போல அப்படிதான் நின்றுட்டு இருக்காரு. அந்த அண்ணாச்சி கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்து திரும்பி பார்த்து சொல்றாரு அர்ச்சகர் கிட்ட, கிளம்பு நீங்க வீட்டுக்கு போங்க, நம்ம இன்னொரு நாள் வந்து இந்த கேஸை பத்தி என்னன்னு பார்த்துக்கலான்ட்டு. அர்ச்சகர் சொல்றாரு, இல்ல இல்ல, என்னால இன்னொரு நாள்லாம் வர முடியாது, கேஸை இன்னைக்கே வந்து ஸ்டேஷன்ல போய் இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் பேசி கேஸை முடிச்சுக்கலாம் இன்னைக்கு அப்படின்னு சொல்றாரு அர்ச்சகர். உடனே அந்த அண்ணாச்சி வந்து கேட்குறாரு, என்ன உங்களுக்கும் அர்ச்சகருக்கும் என்ன பேச்சு அப்படின்னு. இப்போ சொல்றாரு, இல்லை என் குழந்தைக்கு வந்து பிறந்தநாள் நாளைக்கு, என் மனைவி வேற என்ன பண்றது, பூஜை பண்ணணும்னு சொல்றா, இந்த அர்ச்சகர் கிட்ட தான் வந்து அதை பத்தி என்னன்னு கேட்டா, இவரு வந்து சாமான் நிறைய வாங்க சொல்றாரு, சாமான் வாங்குறதுக்கு கையில காசு இல்லை, அதான் அர்ச்சகர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். அர்ச்சகருக்கு ஒரே ஷாக்கு, அடடா இது என்னடா புது கதையா இருக்கு, நம்ம கிட்ட இவ்வளவு நேரம் வரைக்கும் ஒரு கதை போச்சு, இந்த இடத்துல நிறுத்திட்டு இது ஒரு புது கதையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி என்ன சொல்றாருன்னா, உடனே கேட்டவொடனே காசு இருக்கான்னு கேட்டவொடனே அந்த அண்ணாச்சிக்கு வந்து அவர்கிட்ட தான் காசு கேட்க போறோம்னு நினைச்சிட்டு அவர் திருப்பி உள்ள போயிட்டாரு, கடைக்குள்ள போயிட்டாரு. திரும்பி பார்த்துட்டு, என்னையா உன்னோட பிராணமா இருக்கு, இவ்வளவு நேரம் உங்க கூட தான் பேசிட்டு வந்தேன், நீ வீட்டுக்கு போக சொன்னா போக மாட்டேறியா, நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படிங்க வீட்டுக்கு போக முடியும், இவ்வளவு நேரம் என்னை வச்சு உம்பிழ்த்தீங்க, எப்படி வந்து இப்போ எல்லாத்தையும் முடிச்சு வீட்டுக்கு போக சொல்றீங்க. இல்ல இல்ல, நீ வீட்டுக்கு போ, நம்ம இதனால முன்னாடி அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்னன்னா அர்ச்சகர் சொல்றாரு, இல்ல இல்ல நானும் வீட்டுக்கு தான் போறேன், நீங்க எந்த திசையில போறீங்கன்னு கேட்கிறாரு. இந்த மாதிரி நான் இந்த திசையில போறேன்ட்டு, அதே திசையில தான் நானும் போறேன், வாங்க நம்ம 2 பேரு அப்பனா வந்து நானும் வாங்க பேசிட்டே போவோம் அப்படின்னு. பேசிட்டே போன உடனே கூப்பிடுறாரு, ஃபர்ஸ்ட் அர்ச்சகர் வந்து கூப்பிடுறாரு கான்ஸ்டபிளை. கூப்பிட்டுட்டு பாக்குறாரு, அர்ச்சகருக்கு அவரை பார்த்தா சிரிப்பு வருது. என்னடா நம்மளை இவ்வளவு நேரம் வச்சு உருட்டு இப்போ ஒரு கதையை வேற சொல்றாரு மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பு அடக்க முயற்சி பண்றாரு. அதனால சிரிச்சிடுறாரு. சிரிச்சிட்டு கேட்கிறாரு, யோ என்ன வச்சு ஒரு ட்ராமா பண்ண, என்ன வச்சு ஒரு ட்ராமா பண்ணீங்க, இந்த ட்ராமாக்கு இருக்க மிச்சம் இருந்த கதை தானா இது, அந்த அண்ணாச்சி கிட்ட சொன்னது அப்படின்னு. ஒண்ணு, இல்ல இல்ல உண்மை கதை தான், எனக்கு ஒரு மகள் இருக்காங்க, அந்த மகளுக்கு வந்து நாளைக்கு பிறந்த நாள், அதுக்கு வந்து என் மனைவி இந்த மாதிரி பண்ண சொல்றாங்க அப்படின்னு. உடனே, ஓ அப்படியா, மகளோட பேர் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, கண்ணம்மா. ஓ கண்ணம்மாவா, கண்ணம்மா வந்து கிருஷ்ணனுக்கு ரொம்ப உகந்த பேராச்சு, அதெல்லாம் பொண்ணுக்கெல்லாம் நீங்க எந்த குறையும் வைக்கக்கூடாது, பொண்ணோட பிறந்தநாள் தானே, அதுக்கெல்லாம் உங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது, நீங்க வந்து நல்லா நல்லா பண்ணுங்க. நல்லா பண்ணணும்னு தான் ஆசை, ஆனா என்ன பண்றது, காசு இல்லையே, காசு 5 ரூபா வேணும்னு சொல்றா, என்கிட்ட சுத்தமா காசே இல்லையே அப்படின்னு சொல்லி அஹ், அந்த அந்த கான்ஸ்டபிள் வந்து சொல்றாரு. அதுக்கு வந்து இந்த அர்ச்சகர் சொல்றாரு, ஏன்பா காசு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீ வந்து அஹ், சாமியை குளிப்பாட்டி டெய்லியும் பூஜை பண்ற, என்ன மாதிரி பூஜை பண்ணி வர்ற காசு நான் ஏழ்மையில இருக்கேன், என்னையா போய் பிடிப்ப, நல்லா வசதியா தெருவில் போயிட்டு வரவனை போய் பிடிச்சிருக்கணும், அதை கூட விவரமே இல்லாத ஆளா நீ, நீ வந்து என்ன போய் பிடிச்சி 5 ரூபா காசு கேட்டுட்டு இருக்க, வசதியா இருக்க மட்டும் பிடிச்சிருந்தா என்ன நிறையவே வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்ன பண்றது, என் பாலா போன நேரம், நான் வந்து ஒரு அர்ச்சகர் வந்து அர்ச்சகர் பிடிச்சா 5 ரூபா காசு கொடுத்துருவாரு அப்படின்னு நினைச்சா, நீ பெரிய ஆள் தான்யா, 5 ரூபா காசை கூட இல்லைன்னு சொல்லிட்டு என்னை ஏமாத்திட்ட அப்படின்னு சொல்லி கான்ஸ்டபிள் சொல்றாரு. இவர் உடனே சொல்றாரு, அஹ், இந்த 7347 இந்த கான்ஸ்டபிள் என்ன பண்ணிடுவான்னு எனக்கு தெரியாதா, என்ன அப்படி என்ன என்னை போட்டு பண்ணிட போறான் அப்படின்றது எனக்கு எனக்கு வந்து தெரியாதா, நான் ஒரு நாளைக்கு கோயில்ல நிறைய மக்களை பார்க்கறேன், இந்த மாதிரி நிறைய பேரை வந்து பார்த்துருப்பேன், நான் வந்து தெரியாதா, இது என்ன புதுசா இருக்கு, இவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி அழுதுட்டு இருந்தேன், பயத்துல வந்து உடம்பெல்லாம் உதறிட்டு இருந்துச்சு, வாயில பல்லாம் தட்டிட்டு இருந்துச்சு, இது நீயா பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு ஹெட் கான்ஸ்டபிள் கேட்கிறாரு. அதுக்கு இவர் சொல்றாரு, பொய்யெல்லாம் சொல்ல விரும்பல, எனக்கு முதல்ல பயமா தான் இருந்துச்சு, எப்ப நீங்க வந்து காசை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டீங்களோ எனக்கு அப்பயே வந்து பயம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அஹ், அந்த அர்ச்சகர் சொல்றாரு. அதுக்கப்புறம் என்னன்னா சொல்றாரு, ஏங்க நான் மட்டும் நீங்க 5 ரூபா காசு கேட்குறீங்க, என்னோட வந்து எங்களோட நிலைமையெல்லாம் நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், காலையில எந்திரிச்சு டெய்லியும் சாமிக்கு பூஜை பண்ணணும், ஆஹ் வந்து என்னன்னா சாமியெல்லாம் வந்து பின்னாடி பக்கமே ஓடி போயிடுவாரு, ஒரு சில பக்த கோடிகள்லாம் வர்றதை பார்த்தா அந்த மாதிரி பக்த கோடிகள் கிட்ட நானே சிரிச்சு பேசி
அவங்களுக்கு வந்து டெய்லியும் பூஜை பண்ண வேண்டியதாக இருக்குது. அதில் அவங்க போடுற காலனா பத்தனா வந்து நான் வந்து தட்டில் பார்த்து பார்த்து அதுலேருந்து சேகரித்து தான் எனக்கு காசே வருது. நான் என்ன பயங்கர வசதியான ஆளா? நான் வந்து அஹ், இது பண்ணுறதுக்கு அதனால தான் வந்து நான் எதுவுமே குடுக்கல அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சொல்லிட்டு 2 பேரும் திரும்பி நடந்து போயிட்டு இருக்காங்க. அங்க ஒரு தபால் பெட்டி வருது. சரி அந்த 2 லெட்டர குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி அந்த தபால் பெட்டியில வந்து அ போடுறாரு. அதுக்கு இவரு கிண்டல் பண்றாரு. அந்த அர்ச்சகர் கிண்டல் பண்றாரு. இந்த மாரி பார்த்து போடுங்க. ஏதாவது ஒரு உங்கள மாரி ஒரு கான்ஸ்டபிள் வந்து திருப்பியும் உங்கள புடிச்சிட போறான். டிஎஸ்பி லெட்டர் நீங்க தான் திருடுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே அந்த தபால் பெட்டியில போட்டுட்டு வந்துட்டு அ திருப்பி நடந்து போறாங்க. ஒரு கடை இருக்கு. கடையில போயிட்டு 4 பழம் வாங்கி இவர்கிட்ட பழத்த குடுத்துட்டு, அ அர்ச்சகர்கிட்ட 2 பழத்த குடுக்குறாரு. இவர் 2 பழத்த சாப்பிடுறாரு. தப்பா நெனச்சுக்காதீங்கங்க. என்ன பண்றது? எல்லாம் ஒரு ஜான் வயித்துக்கு தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். என்னோட நெலைமை இன்னைக்கு ரூ. 5 வாங்கணுன்றதுனால நான் வந்து உங்கள புடிச்சு இவ்வளோ அலக்கடிச்சுட்டேன். என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் பெருசா எதுவும் நெனச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதெல்லாம் தெரியும் எனக்கு காக்கி ஜாதியே இப்படிதான் அப்படின்னு சொல்லி அந்த அர்ச்சகர் சொல்றாரு. அதுக்கு கான்ஸ்டபிள் சொல்றாரு, காக்கி ஜாதின்னு இல்லைங்க, எல்லா ஜாதிக்கும் ஒரே நிலைமை தான். எல்லாரும் அவங்க வயிற்று பொழப்புக்காக தான் அன்றாட வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ஸ்டபிள் சொல்றாரு. அப்புறம் ஒரு ஜங்ஷன் வருது. அந்த ஜங்ஷன்ல தான் 2 பேரும் பிரிஞ்சு போறாங்க. அவங்க வீட்டுக்கு அவங்க திசைக்கு திரும்பி போறாங்க. ஆஹ் என்னையா நாளைக்கு என்ன பண்ண போற குழந்தை பிறந்த நாளுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கான்ஸ்டபிள் கிட்ட. அதான் என்ன பண்றது, காசு தான் எதுவுமே இல்லையே அப்படின்ன உடனே அந்த அர்ச்சகர் என்ன பண்றாருன்னா, அவர் வேஷ்டியில வந்து ஒரு துணி பெல்ட் இருக்கு. அந்த பெல்ட்ல இருந்து பொறுமையா தடவி அதுல இருந்து ஒரு ரூ. 5 நோட் எடுத்து, இந்தாங்க இந்த குழந்தை பிறந்த நாளுக்காக கேட்குற குழந்தை வந்து அதுக்காக தான் இந்த ரூ. 5 கொடுக்குறேன். அதை வந்து நான் டிசப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரூ. 5 கொடுக்குறேன். ஒன்னாவது ஏன்னா திருப்பி காசு கொடுத்துடணும், இல்லைன்னா ஹெட் கான்ஸ்டபிள் கிட்ட வந்து நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றாரு. கிண்டல் பண்ணிட்டு அந்த ரூ. 5 கொடுத்துட்றாரு. அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அவ்வளவுதான். நம்ம பார்க்க போகிற கதை வந்து பிரபுஜனோட அப்பாவின் வேஷ்டி அப்படிங்கிற கதை. இந்த கதை முழுக்க எப்படி இருக்குன்னா, ஒரு பையன் ஒரு சின்ன பொண்ணு இருக்கும். அவங்க 2 பேரும் அவங்க அப்பாவுக்கு எப்படிலாம் பார்த்து ரசிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஃபுல் கதையாக இருக்கும். அந்த பசங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் அப்பா கிட்ட வந்து எவ்வளவோ ஒரு பட்டு வேஷ்டி, வெண்பட்டு, பொன்னிற பட்டு இதெல்லாம் இருந்தாலும் எங்களுக்கு வந்து எங்கள் அப்பா கிட்ட இருந்ததுலேயே ஒரு சிவப்பு நிற பட்டு தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பட்டு. சிவப்புனா அது ஃபுல் சிவப்பாகவும் இருக்காது, குங்கும கலராகவும் இருக்காது. செப்பு பாத்திரத்தெல்லாம் எடுத்து புளி போட்டு விளக்கிட்டு அந்த ஆற்று ஓரத்தில் கவுத்தி வச்சுருப்பாங்கல்ல, அதில் வந்து காலை நேரத்தில் வர்ற அந்த சூரிய கதிர்கள் அந்த பாத்திரத்து மேலே பட்டு ஒரு கலர் வரும்ல, அந்த கலரில் அந்த வேஷ்டி இருக்கும். ஃபுல்லாகவும் அந்த கலரில் இருக்காது. அதோட கரை வந்து பச்சை கலர்லையும் 4 அங்குலத்தில் ஜரி இருக்கும். அந்த ஜரி ஃபுல்லாக எப்படி இருக்கும்னா, குட்டி குட்டி வாத்துகள் எல்லாம் அணிவகுத்து போகிற மாதிரி இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு தான் எங்கள் அம்மா சொன்னாங்க, அது வாத்து இல்லை, அன்னப்பறவைகள் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் என் தங்கச்சியும் அன்னப்பறவை நேர்லலாம் பார்த்ததில்ல. எங்கள் அப்பாவோட வேஷ்டியில் தான் அந்த அன்னப்பறவைகளே பார்த்துருப்போம். எதுவாக இருந்தால் என்ன, எல்லாமே ஒரு உயிருள்ள ஜீவன்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேஷ்டியை பற்றியான டிஸ்கிரிப்ஷனாக ஆரம்பிக்கும். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த வேஷ்டி வந்து அவ்வளோ சீக்கிரமாக காண கிடைக்காத ஒன்று. அது எப்பயுமே ஒரு அலமாரியில், அப்பாவோட அலமாரியில் இருக்கும். அந்த அலமாரி எப்படி இருக்கும்னா, இப்போ நம்ம பார்க்குற அந்த ஒரு ஆள் நிற்கிற அந்த அளவுக்கு அலமாரியாக இருக்காது. பல காலத்து மர அலமாரி. அது வந்து எப்படி இருக்கும்னா, இப்போ இருக்க ஒரு 3 அலமாரி சேர்ந்த மாதிரியான ஒரு அலமாரியாக இருக்கும். அதில் தான் அப்பாவோட வேஷ்டியை சுற்றி அதில் வச்சுருப்பாங்க. அது எப்போல்லாம் எடுப்பாங்கன்னா, ஏதாவது ஒரு முக்கிய விசேஷ தினத்தை அன்னைக்கும் அவங்க தாத்தாவோட தேவசத்தை அப்படின்னா அப்பா அந்த வேஷ்டியை எடுத்து கட்டுவார் அப்படின்வாங்க. ஸோ இந்த அலமாரியை பற்றியும் அந்த வேஷ்டியை பற்றியும் அவங்களுக்கு வந்து அந்த எண்ணம் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, எப்போ அந்த டே வரும், எப்போ அப்பா வந்து எடுத்து கட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி ஒரு நாள் அவங்க அம்மா சொல்லுவாங்க, நாளைக்கு இது மாதிரி வீட்டில் ஒரு முக்கியமான பூஜை இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இவனையும் தங்கச்சியும் வந்து காலையிலேயே ரெடி ஆகிட்டு வந்து வெயிட் பண்ணுவாங்க. அப்பா எப்படா வருவார், அந்த அலமாரியை திறந்து வேஷ்டி எடுப்பார் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மளோட அவசரத்தை அப்பா புரிஞ்சிக்கவே மாட்டார். அப்பா தான் எழுந்து பொறுமையாக குளிக்கலான்னு போவார். ஆனால் அப்பாவுக்கு குளிக்கிறதுக்கு ஏன் 1 மணி நேரம் ஆகுங்கிறது எங்களுக்கு தெரியவே தெரியாது. அந்த சின்ன வயசில் வந்து நமக்கு எல்லாமே ஒரு கொஸ்டினாக இருக்கும்ல, ஏன் இப்படி பண்ணுறாங்க, ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அது இப்போ உட்காந்து யோசிச்சாதான் தெரியுது,
குளிக்கிறது அப்படிங்கிறது நம்ம என்ன அழுக்கு போகிறதுக்காகவா குளிக்கிறோம்? இல்லை, நம்ம உச்சம் தலையில் படுற அந்த குளிர்ச்சி வழிந்து வழிந்து நம்ம பாதம் வரைக்கும் வர்ற அந்த புத்துணர்ச்சிக்காக தானே குளிக்கிறது. அப்போ குளிக்கிறதுங்கிறது ஒரு சுகம் தானே. அதுக்கு ஒரு மணி நேரம் அப்பா எடுத்துக்கிறது எந்த ஒரு தவறு இல்லை அப்படிங்கிறது இப்போ நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்வாங்க. சரி, குளிச்சு முடிச்சிட்டாரு, உடனே வந்து அந்த வேஷ்டியை கட்டுவாரா அப்படின்னா அது கிடையாது. குளிச்சு முடிச்சுட்டு துண்டை இடுப்பில் கட்டிட்டு அப்போ தான் வீட்டோட முற்றத்துக்கு வருவார். வந்து எப்படி இருப்பாருன்னா, அந்த உடம்புல இருக்க நீரை வந்து அவர் பாதி துடைக்கணும்னு, சூரியன் பாதி துடைக்கணும்னு பொறுமையாக துடைச்சிட்டு இருப்பாரு. சரி, இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வந்து இது பண்ணுவாங்கன்னு பார்த்தா அப்போ தான் அம்மா சொல்லுவாங்க, படையல் போடுறதுக்கு ரொம்ப நேரமாச்சு அப்படின்னு. ஆனால் அம்மா சொல்கிற அந்த வார்த்தை வந்து கண்டிப்பாலாம் ஒன்றும் இருக்காது. அந்த கூரை மேலே கையை வச்சுட்டு அப்பாவை பார்த்துட்டேமோ இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க நீங்கள் அப்படின்னு அவரை ஊக்கப்படுத்துகிற மாதிரி தான் அம்மாவோட பேச்சு இருக்கும். இதை பார்த்தா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஏன் இவ்வளோ நேரம் டைம் ஆக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தோணும். சரி, ஒரு வழியாக முடிச்சிட்டாரு, வீட்டுக்குள்ளே வர போகிறான்னு பார்த்தா வீட்டு முற்றத்தில் ஒரு இது போட்டிருப்பாங்க, மிதியடி இருக்கும்ல, அதில் வந்து பொறுமையாக காலை தொலைச்சிட்டு ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக டைம் இழுத்துட்டே இருப்பார் எங்களுக்காக வைக்கிறதுக்காக அப்படின்வாங்க. சரி, எல்லாத்தையும் முடிச்சுட்டு அலமாரி முன்னாடி வந்துட்டாரு. அப்போ தான் சொல்லுவாங்க, இந்த டைம் இதுக்காக தானே நம்ம காலையிலேருந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம், அந்த கணம் வந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அலமாரி திறக்கும் போது எப்படின்னா, அந்த பச்சை கற்பூரம் இருக்குல்ல, அதோட வாசனை அப்படியே ஃபுல்லாக வரும். அது எப்படி சொல்லுவாங்கன்னா, மீன் வந்து கண்ணையும் வாயையும் திறந்து அந்த சுவாசிக்குள்ள, அது மாதிரி அந்த பச்சை கற்பூரத்தோட வாசனையை நானும் என் தங்கச்சியும் அனுபவிச்சுட்டு இருக்கோம் இப்போ அந்த டோரை ஓப்பன் பண்ண உடனே. அந்த அலமாரியில் இதை ஓப்பன் பண்ண உடனே ஒரு ஜாதிக்காய் பெட்டின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த பெட்டிக்குள்ளே என்ன இருக்கணும்னு பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஸோ அப்பா கிட்ட போய் கேட்டேன். அப்பா வந்து என்னை தூக்கி காட்டினாரு. அதுக்குள்ளே என்ன இருக்குன்னா, ஒரு துண்டு இருக்கும், பட்டு துண்டு. அதுக்குள்ளே தான் அப்பாவோட வேஷ்டியெல்லாம் போட்டு கட்டி வச்சுருப்பாங்க. அது பக்கத்துலேயே சுருள் சுருளாக காகிதங்கள் இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு தான் அது வந்து பத்திரங்கள் அப்படின்னு எனக்கு தெரிய வந்தது. தங்க காசுகள் இருக்கும். அப்பாவோட வெள்ளைக்கல் சிவப்புக்கள்லாம் போட்டு மோதிரங்கள்லாம் இருக்கும். இது கூட தான் அந்த வேஷ்டியும் உள்ளே வச்சு கட்டியிருப்பாங்க. இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு அப்பா அந்த வேஷ்டியை எடுத்துகிட்டு போயிட்டு ரெடி ஆகிட்டு போனார். அப்பா அதை கட்டிட்டு வரும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, அப்பா வந்து ஒரு இரும்பை சுற்றிட்டு வர மாதிரி எங்களுக்கு இருக்கும், அவர் கட்டிட்டு வர்றது வேணும். ஸோ அப்போ பார்க்கும்போது எங்களுக்கு தோணும், அந்த வேஷ்டியால் அப்பா அழகாக இருக்காரா, இல்லை அப்பாவால் அந்த வேஷ்டி அழகாக இருக்கானே எங்களுக்கு தெரியாது. எனக்கு அப்பாவை ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கணும்னு தோணும், நானும் அதை பண்ணிக்குவேன். ஸோ அவரை கட்டி அணைக்கும் போதே எனக்கு அந்த பட்டோட வந்து அந்த சில்லுன்னு இருக்கிறது தெரியும். அது அந்த பட்டு எவ்வளோ மென்மையாக இருக்கும்னா, ஒரு சின்ன பாப்பாவோட கன்னத்தை தொட்டு பார்த்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும். ஸோ அதை கட்டிட்டு வருவார், நான் அதை அடிக்கடி தொட்டு பார்த்துட்ருப்பேன் அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்சது. சரி, பூஜை போகலான்னு போகும்போதேமோ பண்டிகை நாளே 2 விஷயம் தான் ஞாபகம் வரும். ஒன்று வந்து பண்டிகை நாளில் அம்மா வைக்கிற அந்த வடை, பாயாசம், இந்த மாதிரி நீண்ட பட்டியலான உணவு, இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு வர்றதுக்கே ரொம்ப டைம் ஆயிடும். அதுக்கப்புறம் இனிப்பு பட்சணங்கள் செய்வாங்க. ஸோ இதை நாங்கள் மட்டும் சாப்பிட மாட்டோம், வீட்டுக்கு நிறைய சொந்தக்காரங்க வந்து சாப்பிடுவாங்க. சுற்றி தோட்டத்தில் இருக்கிற வேலை பார்க்குறவங்க, கல் இறைக்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தென்னந்திலேருந்து எடுத்துகிட்டு வந்து வேலைக்கு போகிறவங்களாம் வந்துருந்தாங்க. அப்போ அவங்கெல்லாம் அதெல்லாம் வச்சுட்டு வந்து சாப்பிடும்போது கல்லோட வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி நிறைய பேருக்கு பூவோட வாசனை பிடிக்குதோ அது மாதிரி இந்த கல்லோட வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த 2 பெரியவங்களை வந்து கேட்பாங்க. ஆக்சுவலாகவே வீட்டுக்கு வந்து யாராவது கேட்பாங்கல்ல, நீ பெரியவனாகி என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு. இவரும் உடனே வந்து நான் டாக்டர் ஆக போகிறேன்னுவார், சில நேரம் நான் இன்ஜினியர் ஆக போகிறேன் அப்படின்வார். ஆனால் அவர் உள் மனசுக்குள்ள சொல்லிட்டு இருப்பார், அது ரெண்டுமே நான் அவங்களுக்காக சொன்ன போய் மட்டும்தான். என் மனசுக்குள்ளே நான் பெரியவனாகி எனக்கான லட்சியமே நான் எங்கள் அப்பா அப்பாவில் இருக்கணுங்கிறது தான். ஸோ எங்கள் அப்பா மாதிரி எனக்கு மீசை முடிக்கணும், எங்கள் அப்பா பூர்த்தி இருக்க அந்த சிவப்பு பட்டை எடுத்து நானும் கட்டிட்டு பூஜை பண்ணணும், அதுதான் என்னோட பெரியவனாகி எனக்கு இருக்க லட்சியமே அப்படிங்கிற மாதிரி அதில் சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு வந்தோடனே அவர் அந்த பட்டை பற்றி யோசிச்சுட்டே இருப்பார். இந்த பட்டு எப்படி நெஞ்சிருப்பாங்க, இது ஒரு சாதாரண நெசவாளியால் இந்த மாதிரி கலைநயத்தோடு பண்ணியிருக்க முடியாது. ஒரு காவிரி ஆத்தங்கரையில் நல்லா மதிய உணவு அருந்திட்டு வெத்தலைப்பாக்கு போட்டுட்டு கணவனும் மனைவியும் பேசிகிட்டே இந்த பட்டை நெஞ்சிருப்பாங்க, அதனால தான் அது வந்து இவ்வளோ நேர்த்தியாக நெய்ய முடிஞ்ச ஒன்றாக இருக்கும் அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் என்னென்னா, கல்யாண வீட்டுக்கெல்லாம் போகிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சின்ன வயசில். அப்போ போனோடனே என்னென்னா, மாப்பிள்ளை என்ன வேஷ்டி கட்டியிருக்காரு, அங்கே வந்திருக்க பெண்கள் எல்லாம் என்ன பட்டு புடவைகள் கட்டியிருக்காங்க. சரி, இப்போ கல்யாணம்னு ஒன்று இல்லை அப்படின்னா இந்த மாதிரி இவங்கெல்லாம் பட்டு கொடுத்து யார்கிட்ட போய் காட்டுவாங்க. ஸோ அப்போ கல்யாணம்னு ஒன்று இருக்கிறதே எல்லாரும் சேர்ந்துட்டு இந்த மாதிரி அவங்களோட மகிழ்ச்சியை காட்டுற ஒரு இடமா தான் அவருக்கு அந்த சின்ன வயசில் அந்த இடமா இருந்துட்டு இருந்தது. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அவருக்கு கனவுலையுமே அந்த பட்டு பற்றி தான் யோசிச்சுட்டு இருப்பாரு.
பட்டுங்கிறது எப்படி இருக்கும்னா அவங்க அப்பாவோட வேஷ்டி அந்த அவருக்கு பிடித்தமான அந்த வேஷ்டி தான். ஸோ அந்த ரெட் கலரை வந்து வானம் அந்த சிவப்பு நிறமாக நீண்ட மாதிரியும், அந்த பச்சை கலரில் ஆறு போயிட்டு இருக்க மாதிரியும், அதில் வந்து இந்த அன்னப்பறவைகள் எல்லாம் நீந்திட்டு போகிற மாதிரியும் கனவுகள் தான் இருந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இப்படியே போயிட்டுருக்கு, நாட்கள் கடந்து போயிட்டுருக்கு. அவர் வந்து வாலிப வயசு வராரு, மீசெல்லாம் முளைக்க ஆரம்பிக்குது. சகோதரனோட தங்கச்சிக்கு வந்து லவ் லெட்டர்லாம் கொடுக்குறாரு. அதனால போய் அடியெல்லாம் வாங்கி செஞ்சு ஸோ அந்த பள்ளி பருவம் அப்படியே முடியுது. அப்புறம் கல்லூரிக்கு போகிறாரு. கல்லூரிக்கு போய் கொஞ்ச நாள்லயே வந்து அப்பா இறந்துடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இவரோட சுமைகள்லாம் அதிகமாகுது அப்பா இல்லாத இடத்துனால. அதனால அவருக்கு அந்த சின்ன வயசுல இருந்த மாதிரி அடிக்கடி எதையாவது பற்றி யோசிச்சுட்டு இருக்க மாதிரிலாம் இல்லை. ஸோ வாழ்க்கையோட ஓட்டத்தில் வந்து ஓகே படிக்கணும், வேலைக்கு போகணும், அந்த மாதிரிலாம் ஆகுது. தங்கச்சியும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ இவரோட லைஃப்பும் வேலைக்கு போகிறது இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றிட்டே இருக்கிறதுனால எப்பயாவது அப்பா நினைவும் அந்த வேஷ்டியோட நினைவும் அவர் நினைவுக்கு வரும். அன்னைக்கு மறுபடியும் இதெல்லாம் பற்றி யோசிச்சுட்டு இருப்பாரு. ஒரு நீண்ட நாளுக்கு அப்புறமா ஊருக்கு வர்றாரு. அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி வருது. ஸோ அந்த விநாயகர் சதுர்த்தி அப்போ அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இனிமேல் நீ தான் வீட்டில் எல்லாம் பண்ணணும், அப்பாவோட வேஷ்டி இருக்குது, போய் எடுத்துகிட்டு வந்து நீ பூஜை பண்ண ஆரம்பி அப்படின்றாரு. அவருக்கு அந்த நிமிஷம் எப்படி இருக்குன்னா, சின்ன வயசுலேருந்து தான் வெயிட் பண்ணிட்டு இருந்த டைம் அது. ஆனால் மனசு ஃபுல்லாக ஒரே படபடப்பாக இருக்குது. ஏன்னா இதை அவர் இந்த மாதிரி ஒரு டைமில் எதிர்பார்த்துருக்க மாட்டார்ல. அப்பாவோட வேஷ்டி கட்டிக்கணும் லட்சியமாக இருந்தாலும் இது அப்பா இல்லாத போது நடக்கும் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு மாதிரி படபடப்பாக இருக்குது. குளிக்க போகிறாரு, சுயநிலைவே இல்லாமல் குளிச்சுட்டு வர்றாரு. அவங்க அப்பா பண்ண மாதிரி பொறுமையாக டைம் எடுத்து அந்த உடம்பை துடைக்கிறது செய்கிறது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. உடம்பே துடைக்காமல் அப்படியே போயிட்டு நல்ல மாதிரியே திறக்கிறாரு. திறக்கும்போது அப்பயும் அந்த பச்சை கற்பூர வாசனை அப்படியே அவருக்கு வருது. ஆனால் ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பச்சை கற்பூர வாசனத்தை இப்போ நான் மட்டும் தான் அனுபவிச்சுட்டு இருக்கேன், என் கூட என் தங்கச்சி இல்லை. ஏன்னா அவள் திருமணமாகி வேறு வீட்டுக்கு போயிட்டா. அந்த பெட்டி ஓப்பன் பண்ணுறாரு. அப்போ சின்ன வயசில் பார்த்த எல்லாமே அந்த பெட்டியில் இருக்குது. அந்த காகிதங்கள், நாணயங்கள் இருக்குது, அந்த பத்திரங்கள் இதெல்லாமே இருக்குது. அப்பாவோட மோதிரங்கள் மட்டும் இல்லை. அது ஏன்னா இவர் படிக்க வைக்கும்போது காலேஜ் ஃபீஸ்க்காகவும் ஹாஸ்டல் ஃபீஸ்க்காகவும் ஃபுல்லாகவே அது வேறு மாதிரி போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வேஸ்டியை எடுத்து கட்டிட்டு பூஜை பண்ணலான்னு வர்றாரு. பிள்ளையாருக்கு மன வச்சிருக்க மாதிரி அவங்க அம்மா இவருக்கு ஒரு மன வச்சுருக்காங்க பூஜை பண்ணுறதுக்கு. அந்த வேஸ்டியை கட்டிட்டு வந்து உட்காடுறாரு. அவர் அதை எப்படி போட்டு சொல்லியிருப்பாங்கன்னா, எங்கள் அப்பா அந்த வேஸ்டியை கட்டிட்டு வரும்போது எனக்கு அவர் ஒரு நெருப்பு சுற்றிட்டு வந்த மாதிரி இருந்தது. இப்போ நான் கட்டிட்டு வரும்போது ஒரு வாழை நாரை கட்டிட்டு வர மாதிரி இருக்குது. அது மாதிரி வளவளப்பாக இருக்குது. ஆனால் அதோட அந்த மென்மையும் அந்த அழகும் அந்த பட்டுலேருந்து கொஞ்சமும் குறையவே இல்லை, அது அப்படியே தான் இருக்குது அப்படின்வாங்க. ஸோ கீழே வந்து உட்காந்து பூஜை பண்ணலான்னு உட்காரும்போது ஒரு சின்ன ஒரு சத்தம் கேட்கும். என்னென்னு பார்த்தா அந்த வேஷ்டி வந்து விரிசல் விட ஆரம்பிச்சுருந்துருக்கும். அப்போ தான் வந்து அப்பாவோட வேஷ்டி வந்து அந்த உயிரை விட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாருங்க. அப்போ அவங்க அம்மா வந்து கொல்கட்டை பண்ணிகிட்டே இருப்பாங்க. வெளியே வந்து ரொம்ப நாளான வேஷ்டி இல்லை, அதனால தான் இதாகிடுச்சு, நீ ஒன்றும் இது பண்ணிக்காத, நீ போய் உன்னோட வேஷ்டியை கட்டிட்டு வந்து பூஜை பண்ணு அப்படின்வாங்க. அப்போ தான் அவன் வந்து சொல்லுவான், சரி ஓகே நான் போய் என்னோட டெரிகாட்டன் வேஷ்டியை கட்டிட்டு வரேன், அப்பாவோட வேஷ்டி வந்து எனக்கு இப்போ கட்ட முடியல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டே உட்காந்துட்டு இருப்பார். ஸோ அதோட அந்த கதை வந்து முடிவடையுது. அவரோட மொத்த ஞாபகம் அவரோட குழந்தைகளோட உலகமே ஒரு அப்பாவாக தான் இருப்பாங்க அப்படிங்கிறத அந்த சொல்லு. இதை நான் அப்படியே படிச்சிடலான் இருக்கேன். ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட்டாக போட்டது. ஆக்சுவலாக அப்பாவின் வேஷ்டின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்தாங்க. எனக்கு அம்மா ஞாபகம் வந்துருச்சு. எனக்கு வந்து நான் எழுதுனது எப்படின்னா, காஸ்கோவில் அம்மா, காஸ்கோ. அதில் வந்து என்னென்னா படிச்சிடுறேன், எமோஷனலாக இருக்குது. அம்மா தன் 4 எழுத்து பெயரை எழுதுவதற்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்வார். சுற்றி இருக்கும் கிராமங்கள், உறவினர்கள், திருப்பதி, குலதெய்வம், இதுதான் அவருடைய உலகம். பொது அறிவு இல்லை. அம்மாவை அமெரிக்காவில் சுற்றி காட்ட வேண்டும் என்ற ஆசை நிறைவேறியதில் ஆத்ம திருப்தி. யூட்டா மளிகை கடையில் கருவேப்பிலைக்கு $1, 2 முருங்கைக்காய்களுக்கு $3 என்றதும், இப்படித்தான் கண்ணை மூடிக்கொண்டு செலவு பண்ணுவியா என கோபப்பட்டார். ரூபாயில் கணக்கு பார்த்தா இந்த ஊரில் வாழவே முடியாதுமா என்பேன். என்ன ஊரோ என விரக்தி அடைந்தார். அம்மா இறந்த தகவல் அறிந்து கிராமத்திற்கு வந்தபோது எல்லோருடைய கண்களும் நான் அழுகிறேனா என கவனித்தன. அழுகே வரவில்லை. அனைவரோடும் சிரித்து பேசியதில் கீதாவுக்கு என் மேல் கோபம். ஒவ்வொரு அமாவாசை தினத்திலும் தவறாமல் மாமியாருக்கு விரதம் இருப்பார். நான் பொருட்படுத்துவதில்லை. நேற்று காஸ்கோவில் கட்கோ பிராண்டில் 19 சமையல் கத்திகளை வைத்திருந்தார்கள். விலை $1400. இந்நேரம் அம்மா இருந்திருந்தால் என்ன சொல்லியிருப்பேன் என்று நினைத்தேன். சிரிப்பு வந்தது. கண்ணீர் தெரியக்கூடாது என்பதற்காக இப்பதிவை அடித்து திருத்த வேண்டியதாயிற்று.
வேஷ்டி சொன்ன மாதிரி எனக்கு ஒரு சின்ன ஞாபகம் வந்தது. இது அம்மாவின் மூச்சு. எங்கள் அம்மா சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ அவங்களுக்கு நிறைய, நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ எங்கள் அம்மாவுக்கு நிறைய உடம்பு சரியில்லாமல் போகும். அப்போ அந்த விசிறி வந்து நெஞ்சில் வச்சுட்டு தூங்கிடுவாங்க. அந்த விசிறி அசைவை வச்சு எங்கள் அம்மா உயிரோட இருக்காங்கன்னு சின்ன பிள்ளையா போய் பார்த்து பயந்து பயந்து போய் பார்ப்போம். அம்மாவுக்கு என்ன ஆகுது, அம்மாவுக்கு என்ன ஆகுது, ஏதோ ஆயிடுமோன்னு. அந்த விசிறி அந்த நெஞ்சில் அப்படி போயிட்டு போயிட்டு வரப்போ சரி அம்மா இருக்கிறாங்க அப்படின்னு. அந்த சின்ன வயசுல, விவரம் தெரியாத வயசுல அந்த பயத்தை போக்குனது அந்த விசிறி. இப்பவும் எனக்கு வந்து அந்த விசிறி பார்க்குறப்போ எங்கள் அம்மா படுத்திருந்தது, எங்கள் அம்மா மேலே அந்த மூச்சுக்கு போயிட்டு போயிட்டு வந்தது ஞாபகம் இருக்கும். நான் அப்புறம் நர்ஸ் ஆகி ஒவ்வொருத்தரோட ப்ரீதிங் கவுண்ட் பண்ணுறப்போ எனக்கு அப்போ தான் எனக்கு புரிஞ்சது இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு இது இருக்குது அப்படின்னு. அந்த விசிறி எதுக்கு மூவ் ஆச்சுன்னு தெரியாது. மூவ் ஆனால் அம்மா இருக்காங்க, நல்லா இருக்காங்க, பயம் இல்லை. அந்த அளவுக்கு தான் விவரம் தெரிஞ்சது. ஆனால் நான் நர்சிங் படித்து ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ப்ரீதிங் செக் பண்ணுறப்ப தான் எனக்கு அது முழுசாக புரிஞ்சது. அதனால் இப்போவுமே எனக்கு இந்த விசிறி பார்க்குறப்ப எங்கள் அம்மா ஞாபகம் வரும். அதே மாதிரி பேஷண்ட்டுக்கு ப்ரீதிங் செக் பண்ணுறப்போ எங்கள் அம்மா ஞாபகம் வரும். ஸோ இந்த மாதிரி சில சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளுக்கு நிறைய இதை பின்னாடி ஞாபகப்படுத்தும். அதை தான் சொல்ல விரும்புகிறேன். எல்லா ரம்யா சொன்ன கதையில வந்து எல்லாருக்குமே ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ், எல்லாருக்குமே ஒரு ஒரு இது இருக்கும். எனக்கு வந்து எங்க அப்பா வந்து நான் வந்து ரொம்ப சின்ன வயசுல இருந்தே வந்து அப்பா ஆர்மி தான். நான் காலேஜுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அப்பா ரிட்டையர் ஆனாங்க. ஸோ அப்பா கூட இருந்தது வந்து ரொம்ப கம்மி. எனக்கு என்னன்னா அந்த ஆர்மி, எங்க அப்பா போட்டிருக்கிற அந்த ஆர்மி ட்ரெஸ் வந்து எனக்கு அப்பாவை போட்டோல பார்க்கறதும் சரி, இல்ல அவங்க கூட இருந்த அந்த ஒரு சில மாசங்கள் அங்கங்க இருந்தும் சரி, ஆம், பயங்கரமா ஆஃபீஸ்க்கு போறதுக்கு பயங்கரமா கிளம்பி போவாங்க. அந்த ஃபுல் ஆர்மி ட்ரெஸ்ஸு, ஷூஸ் வந்து அந்த ஷூல பார்த்தா நம்ம முகம் தெரியும், அவ்வளோ பளபளன்னு இருக்கும். எனக்கு இன்னைக்குமே வந்து எல்லா விஷயத்துலையுமே வந்து இந்த ஆர்மி கிரீன் கலர் அப்படிங்கிறது வந்து ஒரு பயங்கர இம்பேக்ட். ஃபோன்ல இருந்து ராஜி கூட சில நேரம் கேட்பா, என்னம்மா இது ஒரு கலர், இதை போய் திரும்ப திரும்ப எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எதுலனாலும் சரிதான், ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிச்ச கலர் அப்படின்னா ஆர்மி கிரீனா தான் இருக்கும். ஒரு பெண்ணா இருந்தாலும் சரிதான், ஃபோனா இருந்தாலும் சரிதான், காரா இருந்தாலும் சரிதான். அது வந்து ஒரு மறக்க முடியாது, அப்படியே எங்க அப்பா மாதிரியே அது கூட வந்துட்டே இருக்க மாதிரி ஒரு ஃபீல். ராம் சொன்ன அந்த முத கதையில வந்து ராம் நீங்க ரொம்ப அருமையா சொன்னீங்க. அதாவது முதல்ல ஒருத்தர் கீழே ஆரம்பிக்கிறாரு, ஒருத்தர் மேல இருக்கிறாரு, அது அப்படியே அந்த அந்த ஷிஃப்ட் ஆகுது அப்படிங்கிறது. இது வந்து நான் இன்னொரு ஆங்கிள் அதை 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 யோசிச்சு பார்க்குறேன். நம்ம எல்லாருக்குமே பெரும்பாலுமான நம்ம எல்லாருமே வந்து ஒரு நம்மளோட வாழ்க்கையிலையும் வந்து பார்த்துருப்போம். ஒரு காலத்துல வந்து அதுவும் இங்க இருக்க நிறைய பேர் என்னன்னா, ஸ்கூல்ல நம்ம படிக்கும்போது வந்து எப்படின்னா டீச்சர்ஸ்க்கும் சரி, நம்மளோட எல்டர்ஸ் யாரா தான் சரிதான், அது மாமா சித்தப்பா அப்பா அம்மா மட்டும் கிடையாது, மாமா சித்தப்பால இருந்து பக்கத்து வீட்டு அண்ணா வரைக்கும் யாரு மிரட்டினாலும் வந்து கேட்டுக்கணும், ஓ அவங்க சொல்றாங்க அது நல்லதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என்னன்னா வாழ்க்கையில வந்து ஒரு இடத்துல வந்து நம்ம ஒருத்தருக்கு ஒரு ஒரு இடமா இருக்கும். அது கல்லூரியா இருந்திருக்கலாம், இல்ல பின்னாடி வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் வேலைக்கு வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சா இருக்கலாம். ஒரு மொமெண்ட்ல வந்து we will realize என்னோட வாழ்க்கை, என்னோட பாதை, என்னால முடிவெடுக்க முடியும், எனக்கு இது எப்படி கொண்டு போகணுங்கிறது தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து எப்படின்னா ஒருத்தருக்கும் ஒரு ஒரு கட்டத்துல வந்திருக்கும். நான் வந்து இந்த இந்த கதையில நான் எடுத்துக்கிட்டேன் என்னன்னா, என்னோட குழந்தைங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸை நான் எப்போ வந்து they will achieve. ஏன்னா நம்ம வளர்ந்ததுக்கும் நம்ம குழந்தைங்க வளர்றதுக்கும் பெரிய ஒரு வித்தியாசம் இருக்குது. நான் வந்து என்னை பொறுத்தளவுக்கு ரொம்ப லேட்டா அந்த கான்ஃபிடன்ஸ் வந்ததோ அப்படிங்கிற எனக்கு ஒரு ஒரு இது இருக்குது. நம்ம குழந்தைங்களுக்கு அதை எப்போ கொடுக்கலாம், when they can start looking at their path and decide, okay எனக்கு தெரியும், எனக்கு வந்து அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. எனக்கு அதுதான் வந்து ராம் சொல்லும்போது அதுதான் திரும்ப திரும்ப என் மனசை ஊட்டி இருந்தது. எப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் வரும், நம்ம குழந்தைங்களுக்கு எப்போ வரும் அது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு 2 கதையுமே ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக தான் இருந்தது. அம்மாவை பற்றி அப்பாவை பற்றி எப்பவுமே நமக்கு வந்து ஏதாவது ஒரு ஸ்டோரிஸ் இருக்கும். ஸோ பிரசாதத்தில் இருந்த எனக்கு இம்பேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய டைம் வந்து சின்ன வயசுலாம் வந்து ஒரு இடத்துல வந்து நம்ம மேல் இடத்துல இருக்கும்போது கீழே ஒரு ஆள் இருப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் போகிறோம் அப்படின்னா, நம்மளால் அங்கே வந்து நம்ம வந்து அங்கே கஸ்டமர், ஆனால் அங்கே இருக்க வாட்ச்மேன் வந்து நம்மளுக்கு ரொம்ப சின்னவராக தெரியுவார். ஸோ அவர்கிட்ட ஏதாவது பேசினா ரொம்ப டிமாண்டிங்காக பேசுவோம். ஏதோ ஒரு சின்ன பொருள் எடுத்துட்டு வானா கூட டிமாண்டிங்காக பேசுவோம். அவர் வந்து நம்மளை ஏதோ ஒரு கடவுள் மாதிரி பார்ப்பாரு, ஒரு நம்ம கொடுக்குற ஒரு 5 ரூபாய்க்கு.
அதே வந்து திரும்ப அந்த காயின்ஸ் ஃப்ளிப் பண்ணும்போது நம்ம அதர் சைடு இருக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் உள்ள நம்ம யூஎஸ்குள்ள வரும்போது இமிகிரேஷன் ஆஃபீஸரை பார்க்குறோம். அப்போ பார்த்தீங்கன்னா அவன் நமக்கு கடவுள் மாதிரி தெரியும். எதுவும் கேள்வி கேட்காம நம்மளை எப்படியோ உள்ள அமிச்சிடணும் அப்படின்னு. ஸோ எனக்கு அப்போ என்ன இந்த மாதிரி இம்பாக்ட்ஃபுல்லான நான் வந்து அடுத்த சைடில் இருக்கும்போது அந்த சைடு, அதாவது நான் கீழே இருக்கிற ஸ்டேஜில் எனக்கு தோணுது என்னன்னா, நம்ம இது மாதிரி எல்லா இடத்துலையும் ஓரளவு நியூட்ரலாகவே போயிட்டோம் அப்படின்னா எல்லாருக்குமே ஈஸியாக இருக்கும்ல, லைஃபே ஈஸியாக இருக்கும்ல அப்படின்னு எனக்கு யூஸ்வலாக தோணும். அதுதான் எனக்கு அந்த பிரசாதத்துலேயும் தோணுச்சு. அந்த போலீஸ்கார் வந்து இந்த விஷயத்தை வந்து அவ்வளோ ஹார்டாக ஹேண்டில் பண்ணியிருக்க தேவையில்ல அர்ச்சகர்கிட்ட போய். அதே நேரத்தில் அர்ச்சகர் வந்து அவ்வளோ இனிஷியல் அவ்வளோ பயந்துருக்க தேவையில்ல அப்படின்றது தான் என்னோட இம்பாக்டாக இருந்தது. ஸோ இன்னைக்கு கதையை பேசின ராம், ரம்யா 2 பேருமே அருமையாக பேசினாங்க. அவங்க 2 பேருக்குமே நன்றி தெரிவிச்சிருக்கேன். ஸோ ராமோட கதை வந்து ஒரு யூஸ்வலான ஒரு கான்வர்சேஷனான கதை. ஆக்சுவலாக மேலகன் படம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு உரையாடலில் போயிட்டு ஒரு எண்டில் வந்து மனிதன் எப்பொழுதுமே ஒரு மேம்பட்டவன் அப்படிங்கிறத வந்து முடிச்சிருப்பாங்க. நல்லா இருந்துச்சு ராம். ஸோ ரம்யாவோட கதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சென்டிமெண்டலாக ஒரு பட்டு வேஷ்டி வச்சு ஒரு 5 பக்கம் 10 பக்க கதையை வந்து அவ்வளோ சூப்பராக எழுத முடியுமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருந்துச்சு. ஸ்டார்டிங் ஃப்ரம் அந்த பட்டு வேஷ்டியை பற்றி நினச்சதுலேருந்து அந்த பட்டு வேஷ்டியை எப்போ அதை உடுத்துவார் அப்பா, அதுக்கப்புறம் வந்து அந்த பட்டு வேஷ்டியை எப்படியெல்லாம் நெய்திருப்பாங்க, எவ்வளோ அதோட பேக்ரவுண்டு எவ்வளோ வேலை இருக்குது அப்படிங்கிறத அளவுக்கு கடைசியாக எண்டில் பார்த்தீங்கன்னா அதை சூப்பராக முடிச்சிருப்பாங்க. பட்டு வேஷ்டியோட லைஃப் இவ்வளோ அப்படிங்கிறத வந்து அவங்க அப்பா இறந்த இதை எக்ஸாம்பிளாக வச்சு சொல்லியிருப்பாங்க. அருமையாக இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ அந்த கதை உண்மையிலே அருமையாக இருந்துச்சு. ரம்யா சூப்பராக இருந்துச்சு ரம்யா. ஸோ பர்சனலாகவும் அது எல்லாரோட வாழ்க்கையிலையும் கனெக்டாக இருந்துச்சு. லைக் எல்லாருமே ஒவ்வொரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க. இங்கே இருக்கிற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அம்மா எப்பொழுதுமே நம்ம வந்து ரொம்ப பாசமாக வளர்த்துருப்பாங்க, பாசமாக இருப்போம். ஆனால் எல்லாரோட ஃபர்ஸ்ட் ஹீரோ அப்படின்னு சொல்லி எல்லார்ட்டையுமே கேட்டோம்னா அப்பா அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. இன்க்ளூடிங் இப்போ நான் இன்னைக்கு திக்சன் எடுத்துக்கிட்டா கூட காலையில் நாங்கள் 2 ஒரு சின்ன ஒரு இதில் வந்து சண்டை போட்டுக்கிட்டோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அவனுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஸோ ஹீ இஸ் ஸ்டில் திங்கிங் ஐ எம் ஏ ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லாத்தையுமே மறந்துட்டு என்னோட மடியில் வந்து உட்காந்து அவன் பாட்டுக்கு ஜாலியாக விளாட ஆரம்பிச்சிட்டான். அந்த மாதிரி தான். ஸோ நானும் பர்சனலாக என்ன மிஸ் பண்ணுறேன் அப்படின்னா, அம்மா எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் இங்கே இருக்கும்போது தவறுனப்போ நான் ஊருக்கு போயிருந்தேன். ஊருக்கு போயிருக்கும்போது அப்பா இருந்தாங்க ஆக்சுவலாக. ஸோ அப்போ எனக்கு தோணலை ஆக்சுவலாக அப்பாவை இன்னும் கொஞ்சம் நல்லாவே கவனிச்சிருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்போ முடிவு எடுத்தேன். அப்படின்னா அப்பா எப்படியாவது நம்ம யூஸுக்கு கூட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து நெக்ஸ்ட் டைம் நம்ம நம்ம எப்படினாலும் ரிட்டர்ன் போயிடுவோம். பட் நம்ம வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி கூட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் இப்போ நினைக்கிறேன் அந்த கதையை கேட்டதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் அப்பா கூட இருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அடுத்த 6 மாதத்துலேயே அவங்க தவறிட்டாங்க அப்படிங்கிற நினைக்கும் போது இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிறத நான் மிஸ் பண்ணுறேன் ஆக்சுவலாக. கதைகள் எல்லாமே வந்து இன்னைக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி அமைஞ்சு நம்மளோட பழைய நினைவுகளை ஆசைப்படுறதுக்கு நல்ல இன்பமயமாக இருந்தது. ஒரு இருக்கிற இல்லாதவங்களுக்கு பெரியவங்க யார் அன்பை காட்டணுமோ அவங்க, இல்லை அன்பை கொடுக்க வேண்டியவங்க எல்லாருக்குமே 2 விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். இதோட இந்த நிகழ்ச்சியை நம்ம முடிக்கிறோம். இதில் வந்து நான் வந்து ஒரு துரதிர்ஷ்டசாலி. எனக்கு வந்து என்னோட அப்பாவும் இறந்துட்டாங்க, என்னோட அம்மாவும் இறந்துட்டாங்க. எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது. நம்ம எப்பவுமே ஒரு பொருள் எழுந்ததுக்கு அப்புறம் தானே அதனோட அருமை தெரியும். அதனால இந்த கவிதைகளை நான் படிக்கணும், இந்த கவிதைகளை நம்ம எல்லாருக்குமே கொண்டு சேர்க்கணும். இதனால ஒரு 2 பேருக்குள்ள மாற்றம் நடந்ததுன்னா நல்லதுன்னு. இதுவும் ஒரு சாதாரண எழுத்தாளர்களோட கவிதை, ஆனால் என்னை பாதிச்சது. வயதான அப்பாவிடம் பெரும்பாலும் ரெக்கார்ட் பண்றேங்கிறாங்க. வயதான அப்பாவிடம் பெரும்பாலும் யாரும் பேசுவதில்லை. வயதான அப்பாவிடம் பெரும்பாலும் யாரும் பேசுவதில்லை. அவர் போன பின் அவர் பெருமைகளை எல்லோரிடமும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பென்னி என்றவரோட கவிதை. இதுக்கு நான் விளக்கலாம் கொடுக்க விரும்பல. இந்த கவிதையே ஒரு செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி தான், புரிஞ்சிருக்கும். 2வது, ருசி இல்லை என தாயை நோகடிக்காதே. ருசி இல்லை என தாயை நோகடிக்காதே. உணவற்றோருக்கு அதுவே அமிர்தம், தாயற்றோருக்கு அவளே தெய்வம். இங்க ருசின்றது ருசியை மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தமா நீ எதை குறைன்னு சொல்றியோ அது இல்லாதவனுக்கு அதுவே அமிர்தம். நீ யாரை குறை சொல்றியோ அவ இல்லாதவனுக்கு அவளே தெய்வம்.
இந்த 2 கவிதைகள் வந்து ஒருவேளை நம்மள அறியாம நான் ஏதாவது தப்பு பண்ணின்னு இருந்தோம்னா, நம்ம வாழ்க்கையில இது நிச்சயமா நம்ம கண்ண தொறந்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அதனால இந்த கவிதைகள சொல்லணும்னு. பட் நம்ம ரொம்ப எமோஷனலா இன்னைக்கு போயாச்சு. அதனால கடைசியா ஒரு நகைச்சுவையான கவிதையோட நம்ம முடிச்சிருவோம். இன்னைக்கு காதலர் தினம். கண்டிப்பா யாரோ ஒருத்தர் யாருக்கோ ஒருத்தர் கிஃப்ட் வாங்கி குடுத்துருப்பாங்க. மீதி பேருக்கு வாங்கி குடுத்துருக்க மாட்டாங்க. அந்த வாங்கி குடுத்தவங்க என்ன வாங்கி குடுத்தாங்க? எங்க குடுத்தன்னு இன்னைக்கு எல்லார் குடும்பத்திலயும் மோளத்த அடிச்சுட்டு போயின்னே இருப்பாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கவங்க, வாங்கி குடுக்காதவங்க, அவங்களுக்காக கவிக்கோ அப்துல் ரஹ்மான் வந்து ஒரு கவிதை சொல்றாரு. என்ன அப்படின்னா, காதலே பரிசுதான். காதலிக்கு எதற்கு பரிசு? காதலே பரிசுதான். இது காதலிக்கு ராம் எழுதுற மாதிரி எதற்கு இருக்கு. பரிசு?